வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். பேசுறது கேக்குதா? நல்லா இருக்காங்க சார். கேக்குதுங்க சார். ஓகே ஓகே ஓகே. என்ன பண்றீங்க? வழக்கம் போல உட்காந்து மார்க்கெட்டை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே. இன்னும் ஒரு போன மாசத்துல கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இது மாதிரி ஒரு சின்ன ஒரு புல் பேக் மாதிரி தெரியுது. ம். ஆல்ஸ்ல பெருசா மூமெண்ட்டே ஒன்றும் காணுங்க சார். இருக்கேன். ஒருவேளை நீங்க வச்சிருக்கிறதுல மூமெண்ட் இல்லாம இருக்கும். சொல்லுங்க. டிஏ ஓகேல இறங்கிட்டு இருக்கு 410 இருந்து இப்ப 340. நல்ல புல் பேக் தானே. பிஎன்பி வந்து 860 இருந்து 740. ரொம்ப கீழே வரல. சார் ஐபி மாத்திரம் தான் சார் அப்படியே இறங்காம நிக்குது சார். ஸ்டடியா நிக்குது சார் ஐபி. அது இன்னும் மேல போகுமா சார்? நிறைய நல்லா இருக்கு ப்ராஜெக்ட். அது அதனால தான் நான் 2 லைவ்ல நான் சொன்னது. நான் மேக்ஸிமம் அதில் தான் பண்ணிட்டு இருக்கேன். வேற எதுலையும் நான் பண்ணலன்ட்டு 2 லைவ்லையுமே நான் சொல்லியிருந்தேன். ஐபி தான் நான் மேக்ஸிமம் வாங்குறேன் விற்கிறேன். கீட்டாவும் ஐபி உண்டு. அது ஓரளவுக்கு நல்லா ஸ்டடியாக நிற்கிது. ஸ்டடி நிற்கிதுன்றத விட ஓரளவுக்கு நல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. ஒரு 6.2 6.3 6.5 போது மறுபடியும் 5.8 இந்த ரேஞ்சுக்கு வருது. அந்த ரேஞ்சில் அது ட்ரேட் பண்ணலாமே அதை வச்சு நீங்கள். அது ஒரு நல்ல அமௌண்ட் அதுலேருந்து பார்க்கலாம். கீட்டாவும் ரொம்ப கீழே போகல. 1.2 வரைக்கும் போச்சுன்னு நினைக்கிறேன். ரெடி இப்போ 90 வந்துட்டு மறுபடியும் $1 வந்திருக்கு. இட்ஸ் ஆல்சோ குட் ட்ரேடிங்க்கு இது ரெண்டுமே. வேற எதுவும் பார்த்தீங்களா? சார் இப்போ பிளாக்னு சொல்லி இப்போ ரீசெண்டா ஒரு டோக்கன் லிஸ்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேங்க சார். அது பத்தின ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா சார்? எனக்கு எதுவும் நீங்கள் அனுப்பிச்சிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கலங்க. இந்த ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று அதிகமாக ஆடு கொடுத்துட்டே இருந்தாங்க. அந்த ப்ராஜெக்ட்னு நினைக்கிறேன் நீங்கள் பேசுகிற ப்ராஜெக்ட். ஓகே. இன்ஸ்டாகிராம்லேருந்து ஃபேஸ்புக் வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஆடு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த ப்ராஜெக்ட் தான் நீங்கள் சரி. பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். அது எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஓகே சார். சார் அந்த எஸ்எக்ஸ்டி இருக்குல்லங்க சார், ஸ்பேஸ் அண்ட் டைம். ஆமாங்க சார். இப்போ அக்யூமுலேட் பண்ணலாமாங்க சார்? இல்லை ரொம்ப இப்போ கீழே 8 வரணும். 7 8 7 8 அந்த ரேஞ்சிலே தான் இருக்குது. பார்த்துட்டு எடுங்க. சரிங்க சார். சரி. ஏன்னா அது கீழே அது போல 7 தான் 7 கீழே போலன்னு நினைக்கிறேன். 6 வரைக்கும் போச்சுன்னு நினைக்கிறேன். 6 வரையும் பார்த்தாங்க சார். 6 7 8 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்குது. அது மேலேயும் போல கீழேயும் வரல. கண்டிப்பாங்க சார். பார்த்து அது மைக்ரோசாஃப்ட் பேக்கப் ஏங்க சார்? அவங்க சின்ன ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதில் இருக்கு. ஓகே சார். இப்போ அக்யூமுலேட் பண்ணலாம் இன்னும் வெயிட் பண்ணலாமாங்க சார்? எதுக்கு? ஜென்ரலா இந்த மார்க்கெட்ல கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க. எப்பவுமே கொஞ்சம் கிராஜுவலாகவே எடுங்க. மொத்தமாக எடுக்கணும்னு நினைக்காதீங்க. அதுக்குன்னு வாங்காமலும் விடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. நான் ஸ்லோவாக வாங்குறேன், அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் மேல இருந்து ஒரு 20% கிட்ட கரெக்ஷன் ஆயிருக்குல்லங்க சார். ஸோ இப்போ இந்த டைம்ல கொஞ்சம் கலெக்ட் பண்ணலாமா? பண்ணலாம். ஓகே. ஏன்னா லாஸ்ட் மந்த்துக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30% டவுன் ஆயிருக்கு எல்லா ப்ராஜெக்ட்டுமே. கண்டிப்பாங்க சார். அந்த 30% உங்களுக்கு சேவ் ஆகும்ல. லாஸ்ட் மந்த் வாங்கணும்னு நினச்சவங்க இப்போ வாங்கலாம். இல்லை போன மாட்டி வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் சேல் பண்ணிட்டு கூட எடுத்துக்கலாம். கீட்டா சார் உங்க டவுனுக்கு என்ன நீங்க வரும்னு எதிர்பார்க்குறீங்க சார்? தெரிலங்க. நான் அது புது ப்ராஜெக்ட்ஸ். அதை நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. இட்ஸ் வெரி நியூ ப்ராஜெக்ட். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற சார் ட்ரையர்ஸ் வாங்கலாமா சார்? ட்ரையர்ஸ் வாங்கலாமே. நெட்டெக்ஸ் அந்த மைக்ரேஷன் எப்போன்னு தெரியல. அதை பற்றி நியூஸ் எதுவும் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அது மைக்ரேட் பண்ண போகிறாங்க விரைவில். அது சொல்லிட்டே இருக்கு, இன்னும் பண்ணவே இல்லை. எப்போ பண்ணுறாங்கன்னு தெரில. நான் பார்த்துட்டு சொல்கிறேன். அதை என்னங்க இப்போ வாங்க வேணாமா சார்? வாங்கலாமே, கம்மியாக தானே இருக்கு. அது ரேட் கம்மியாக தான் இருக்கு. ஆமாம். ஓகே சார். சார் இந்த பேங்கர்னு ஒரு காயின் சொன்னீங்க சார். அது காயின் பேஸ்ல வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க சார் 2 நாளைக்கு முன்னாடி. நான் வித்துட்டேன். இல்ல இன்னும் மேல போகுமா? ப்ராடக்ட் தானே வாங்கினது.
நான் $10 தான் வாங்கினேன். நீங்க எல்லாம் எவ்வளவு வாங்குனீங்கன்னு எனக்கு தெரியாது. $37 கட்டிச்சு நான் வித்துட்டேன். அது காயின் பேஸ் லிஸ்ட் ஆகும், காயின் பேஸ் லிஸ்ட் ஆகும்னா நினைச்சு பார்த்தது கிடையாது. ஏதோ அந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னது. அது பார்த்தா காயின் பேஸ் லிஸ்ட் 4x ஆயிருக்கு. ஆமா, நீங்க சொன்ன 2 காயினுமே கொஞ்சம் நல்லா ப்ராஃபிட் வந்துச்சு சார். இந்த பேங்கர்னு காயின் ஒன்றும், அப்புறம் டியூப்னு முன்னாடி சொல்லியிருந்தீங்க ஒன்று, அதுலேயுமே கொஞ்சம் நல்லா ப்ராஃபிட் வந்துருந்துச்சு. ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிடுங்க, புக் பண்ணாம விடாதீங்க. இதெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன்னா இது மாதிரி சுச்சுவேஷன்ல ஒரு 2 நாள்ல 4x. இந்த தடவை புக் பண்ணிட்டேன், மார்க்கெட் இறங்குறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சுதாரிச்சு புக் பண்ணியாச்சு. சரிங்க. அதுக்கப்புறம் ரெட் அடிச்சிச்சு, ரெட் அடிச்சோடனே கொஞ்சம் அப்படியே பையிங்கும் பண்ணேன். சரி, ஓகே. நைஸ் நைஸ், நல்ல விஷயம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான நியூஸ் சொல்லணும்னு நினைச்சேன். எத்தனை பேருக்கு வந்துச்சுன்னு தெரியல. மெட்டாமாஸ்க் வேலெட் வச்சிருந்தீங்கன்னா இப்போ என்ன பண்றாங்கன்னா, அவன் நீங்க உள்ள போகும்போதுமே ஒரு பர்டிகுலர் மெசேஜ் கொண்டுட்டு வரான். என்ன மெசேஜ் கொண்டு வரான்னா, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா உங்க கண்ட்ரி, உங்க ரீஜன் இதெல்லாம் நான் வந்து நோட் பண்ணிக்கட்டுமா? இதை வந்து நாங்கள் ரெக்கார்ட்லாம் பண்ண மாட்டோம், ஆனால் வந்து நோட் பண்ணிக்கிட்டோமான்னு கேட்குறேன். அதெல்லாம் நோட் பண்ணலாம் விடாதீங்க, நோன்னு சொல்லிட்டு வந்துருங்க. அதை வந்து அக்செப்ட் பண்ணாதீங்க. அது டீசென்ட்ரலைஸ்டு வேலெட்டு, நான் கஸ்டோடியல் வேலெட்டு. அந்த வேலெட்டுக்கு எதுக்கு நம்ம ரீஜனு, நம்ம கண்ட்ரி, நம்ம பேர், நம்ம ஐபி அட்ரஸ்லாம் அவன் நோட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அப்படி நோட் பண்ணணும்னு இன்னைக்கு எனக்கு வந்துச்சு, நான் அக்செப்ட் பண்ணல. அக்செப்ட் பண்ண வேண்டாம். இவ்வளோ நாள் எனக்கு வந்தது கிடையாது, இன்னைக்கு தான் எனக்கு வந்தது. மெட்டாமாஸ்க் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணேன். அதில் எனக்கு கேட்டுது, ஐ டிடன்ட் அக்செப்ட். டோன்ட் அக்செப்ட் இட். நோ தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வெளில வந்துடுங்க. யாரை கை தூக்குனாங்க? சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார் அந்த பிஒய்பி அதான் நடுவில் ஹோல்டு பண்ணலாம் 2x பண்ணிச்சேங்க. கேப்ல எடுத்துட்டு விட்டுருக்க வேண்டியதானேங்க? சார் ப்ராஃபிட்ல தான் இருக்கேன். ப்ராஃபிட்லங்க புக் பண்ணிக்கோங்க. நான் கேப்டன்லாம் எடுத்துட்டு மீதியை விட்டாச்சு. சரிங்க சார், அதான் ஹோல்டு பண்ணலாமா? கீழே இறங்கி இருக்கேங்க. இப்ப முன்னாடி நல்ல ப்ராஃபிட்ல இருந்திருக்குமே உங்களுக்கு, இப்ப இறங்கி இருக்கு கீழே. அது மாதிரி இருக்குமா? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா? 2xல இருக்கு. கீழே வந்திருக்குல்ல, எப்பயாவது தான் நமக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸே கிடைக்குது இப்பெல்லாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணுங்க. ஓகே ஓகேங்க. வேற பேங்கரும் இப்போ வாங்கினதுலேருந்து 3x 4x ஆகிட்டு இப்போ கீழே மறுபடியும் கீழே அதுவும் வருதுங்க. எனக்கும் தெரியாது. எனக்கு ஸ்ரீலங்கால ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னாரு, ஆனால் அது காயின் பேஸ் லிஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க அப்படின்ட்டு. அப்புறம் தான் பார்த்துட்டு நான் சும்மா ஒரு $10 தான் வாங்கியிருந்தேன். $37 காட்டுச்சு. $30 எடுத்துட்டு $7 விட்டுட்டேன். நான் சும்மா $10 அது சும்மா வாங்கி பார்ப்போம் வாங்கினேன். நான் அன்னைக்கு நான் வாங்கிட்டு தான் நானும் சொன்னேன், ஒரு $10 நானும் வாங்குங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் அப்படிதான் நான் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்ட்டை. எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுமா பெர்ஃபார்ம் பண்ணாத தெரியல. ப்ராஜெக்ட் பார்க்க நல்லா இருக்கு, ஒரு $10 வேணா வாங்கி வைங்கன்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னது அந்த ப்ராஜெக்ட். பேங்கர் ஆக்சுவலா அது காயின் அந்த பேங்கரோட சேர்த்து பிஒய்பி அந்த பேங்கர் காயினோட சேர்த்து டிசைன்ஸ்ல ஒரு 2 ப்ராஜெக்ட் ஏதோ லிஸ்ட் பண்ணிருக்காங்க போல சார். RSC அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட். ஏற்கனவே நம்ம ரிசர்ச்ன்ற பேர். அது வந்து காயின் பேஸோட ஃபவுண்டர் அதில் இன்வால்வ்டு. அந்த ப்ராஜெக்ட்டும் விட்டாவும் தான் டிசைன்ஸ் நல்லா இருக்கும். ரொம்ப நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேனே. இல்லை, இடையில ஒரு தடவை கேட்டிருந்தப்போ அந்த கேட்டகரி நேரட்டிவ் அவ்வளவா போகாது அப்படின்ற மட்டுக்கு போகாதுதான். பெருசா இப்போதைக்கு ஒன்றும் அது பெருசா போற மாதிரி எல்லாம் தெரியல. ஆக்சுவலா ஒரு ப்ராஜெக்ட் லிஸ்ட் பண்றதுனால பெருசா போகும்னு தான் சொல்ல முடியாது. ஓ சரி சரி சரி. அது வந்து அந்த அந்த கேட்டகரியில 2 ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு. ஒன் இஸ் விட்டா, ஏன்னா வந்து ஃபைசர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் அதுல, விட்டா டாவ்ன்றது. இன்னொன்று ரிசர்ச்ன்றது வந்து ஆம்ஸ்ட்ராங், அவன் பெல் ஆம்ஸ்ட்ராங் பென் ஆம்ஸ்ட்ராங், பிரையன் ஆம்ஸ்ட்ராங், அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த பர்டிகுலர் ரிசர்ச்ன்ற ப்ராஜெக்ட். அது ரெண்டுமே டிசைன்ஸ் வரதான். இது 2 தவிர மற்றதெல்லாம் எனக்கு பெருசா தெரியல. பைனான்ஸ்ல வந்துட்டு பயோ புரோட்டோகால் அப்படின்னு ஒன்னு இருக்கு சார். அதுவும் வந்துட்டு இப்போ போயிருச்சுங்க கீழே. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நல்லா இருந்தது, அப்புறம் இப்ப எல்லாம் கீழே போயிருக்குமா. அது ஒரு
ஒரு பர்டிகுலர் வீடியோவே போட்டிருப்பேன் அந்த டிசைன்ஸ்ல என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் இருக்குன்ட்டு. அதுல ஒரு 3 ப்ராஜெக்டோ 4 ப்ராஜெக்டோ மட்டும் எனக்கு ஓகே தெரியுதுன்னு சொல்லியிருப்பேன். இந்த இன்னொரு 2 சொல்லியிருப்பேன். அந்த பயோவும் சொல்லியிருப்பேன். இன்னொரு ப்ராஜெக்ட் ஓகே சேர்த்து ஓகே. சொல்லியிருப்பேன். வேணா பாருங்க. அது ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கும் அந்த வீடியோ நான் பண்ணி. 1 வருஷம் 1.5 வருஷம். டிசைன்ஸ்னு ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன் பாருங்க. ஓகே ஓகே ஒரு சார். 8 இப்போ நேரேட்டிவ் என்ன பிக்கப் ஆகுறதுக்கு பாசிபிள் இருக்கு சார்? ஏஐ தாங்க. ஏஐ தான். ஓ சரி சரி. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தெய்வீகன் சார் சொல்லுங்க சார். ஃப்ரம் தைவான். சொல்லுங்க சார், டிஏஎஸ் செலஸ்ட்ரியா பற்றி கொஞ்சம் பேட் நியூஸ் வந்துடுற மாதிரி சொல்லியிருந்தாங்களே சார், அதை பற்றி உங்களுக்கு ஐடியா என்ன சார்? இல்லை ஆக்சுவலி பேட் நியூஸ்ன்னு கிடையாது. என்ன நியூஸ்ன்னு சொன்னால் அந்த ஷேர்ஸை வந்து அந்த பர்டிகுலர் ஹோல்டிங்ஸை வந்து வேற யாரோ வாங்கிட்ட மாதிரியே அன்லாக் பண்ணுற மாதிரி ஒரு நியூஸ் வந்து அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது உள்ளே போய் எக்ஸ்ப்ளோரர்ல முதல்ல பார்க்கணும். நான் இன்னும் பார்க்கல. ஓகே அது வந்து அந்த நியூஸ் 2 பேர் சொன்னாங்க. அப்புறம் நானும் போய் பார்த்தேன். ஆக்சுவலி என்னன்னா ஓகே someone ஓகே. else have taken over that particular project. ஒன்று. செகண்ட் ம் அவங்க அன்லாக் பண்ண போறதாக ஒரு பேச்சு இருக்கு. அது தெரியல. ஆனா அவங்க அதுக்கப்புறமா அது கிட்டத்தட்ட ஒரு 80% அப் ஆயிருச்சு. ஏன்னா அது பேசிட்டு இருக்கும்போது 1.3 1.4ல பேசிட்டு இருந்தது கிட்டத்தட்ட $2 வரைக்கும் போயிட்டு தான் இப்போ கீழே வருது. அதையும் நம்ம பார்க்கணும். ஹலோ ஹலோ சார். சொல்லுங்க சார், ரியோ வந்து 41 சென்ஸ் போயிட்டு திரும்ப இறங்கிடுச்சு. ரெட்புல் எதுனா ஆகுமா, ஆயிடுமா, அந்த மாதிரி எதனா வாய்ப்பு இருக்கா, இல்ல எல்லா இன்னும் தைரியமா இருக்கலாமா? நான் எதுவும் ப்ராஃபிட் புக் பண்ணல. எல்லா ப்ராஜெக்டும் மேலே எங்கேயும் போயிட்டு தானே வருது. சரிங்க. ட்ரையாஸ் வாங்கலாமா சார்? வாங்கலாங்க. அதே போல சைனால வந்து திரும்ப பேன் பண்றதா நியூஸ் இன்னைக்கு ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு இதெல்லாம் பார்த்தேன் சார். அது உண்மையா சார்? தெரியலங்க, நான் பார்க்கல. சரிங்க சைனானால எனக்கு சரிங்க சிறப்பு சார். வருது. நீங்க வேற ஏதாவது பேசுங்க. சரிங்க சார். ஓகே சார். யார? சார் வணக்கம் சார், மதிமான். வணக்கம் சார். அப்போ டீப் லிங்க் பார்க்கலாமா சார்? என்ன ப்ராஜெக்ட்டுங்க? டீப் லிங்க். டீப் லிங்கா? ஆமாம் சார். ஏன் கண்ணாபின்னு தெரியாத ப்ராஜெக்ட், தெரிஞ்ச ப்ராஜெக்ட்ல போடுங்க. ஏதாவது தெரியாத ப்ராஜெக்ட்ல போய் போட்டுட்டு மாட்டாதீங்க. இல்லை சார், அந்த டீப் லிங்க் வந்து அந்த ஏஐ வந்துச்சு இல்லை சார்? அதெல்லாம் அவன் ப்ராஜெக்ட்லாம் கிடையாது. சும்மா அந்த பேரை வச்சுட்டு வெளில விடுறாங்க. அதெல்லாம் போய் கரெக்டாக செக் ஓ பண்ணு. சார். அந்த பேர் இருந்தால் ஓகே உடனே வாங்கிடலாமா? மைக்ரோசாஃப்ட்னு ஒரு ப்ராஜெக்ட் வெளில விட்டா மைக்ரோசாஃப்டோடதுன்னு அர்த்தமா கிரிப்டோவில்? அப்படி பார்க்கக்கூடாதுங்க. கரெக்டாக ஒரு நல்ல ப்ராஜெக்டாக இருக்கணும். ஒரு ப்ரூவன் ப்ராஜெக்டாக அதில் போங்க. என்ன எப்பவுமே இங்கேருந்து உங்களுக்கு இவ்வளோ கிடைக்க போகுதுன்றது ஒரு 5x கிடைச்சா போதுன்னு அப்படி போங்க. கரெக்டாக போட்ட காசு இழந்துட்டு வராதிங்க. ஓகே சார். அது மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் போய் மாட்டாதீங்க. தெளிவான ப்ராஜெக்ட்ஸில் போங்க. என்னை பொறுத்தளவுக்கு நான் இதை ஏஐயை பொறுத்தளவுக்கு டிஓ ஐபி நான் நிறைய முறை சொல்லிட்டேன், இப்பயும் சொல்கிறேன். இது 2 மேலே எனக்கு ரொம்ப அபரிவிதமான நம்பிக்கை உண்டு. கியூபிக் ஓரளவுக்கு நல்லா ஸ்டடியாக நிற்கிது. ஐம் நாட் ஷோர் எப்படி போனால். ஆனால் இப்பயும் எப்போவுமே நான் அதை வந்து எதில் தான் வச்சிருப்பேன்னா ரிஸ்கி செக்டரில் தான் வச்சிருப்பேன். இட்ஸ் ஹோல்டிங் நைஸ். 5026ல நிற்கிது. அது ஓரளவுக்கு ஸ்டடியாக தான் நிற்கிது அந்த இடத்துல. மற்றபடி எனக்கு ஏஐ ப்ராஜெக்ட்ஸில் பெருசாக வேறு ப்ராஜெக்ட்ஸ்லாம் பெரிய நம்பிக்கைலாம் கிடையாது. ஓகே சார். டீப் லிங்க்லாம் அந்த பேரை வச்சுட்டு வர்றது தான். நிறைய இது மாதிரி ட்ரெண்டில் வரும். பார்த்துட்டு வாங்க. எனக்கு தெரில, நீங்கள் சொல்கிற ப்ராஜெக்ட் நான் பார்த்ததே கிடையாது. ஓகே சார். ஓகே. வேற சார் வணக்கம் சார். சார் இந்த புல் பேக் வந்து எந்த லெவலுக்கு இப்போ இன்னும் டவுன் ஆக சான்ஸ் இருக்கு சார்? இல்லை, நாளைக்கு மேக்ஸிமம் ரெக்கவர் ஆகி வந்துருங்க. நான் இன்னைக்கே வந்துடும் தான் நினச்சேன், இன்னைக்கு வரல. ஓரளவுக்கு வந்தது, பெருசாக மேலே போகல. சண்டே எல்லாம் மார்க்கெட் மேலே ஓகே. நான் சொன்னேன். நான் முந்தானேத்தா வியாழக்கிழமை என்கிட்ட பேசும்போதுமே நான் சொன்னேன், நிறைய பேருக்கு சொன்னேன், சாட்டர்டே சண்டே வாங்காதீங்க, சாட்டர்டே சண்டே டம்ப் இருக்கும், அப்போ வாங்கிக்கோங்க. சண்டே ரெக்கவர் ஆயிரும் ஓரளவுக்கு முக்கால்வாசின்ட்டு. ஏன்னா எனக்கு தேர்ஸ்டே அன்னைக்கு நான் வாங்குறதுக்காக கேட்டாங்க. இப்போ வாங்காதீங்க, கீழே வரட்டும். சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக கீழே வரும், அப்போ வாங்கிக்கோங்க. சண்டே மேக்ஸிமம் மேலே போயிடும் அப்படின்னு சொல்லுவேன். நாளைக்கு எப்படி இருக்க சான்ஸ் இருக்கு சார்? மேலே வந்துரும்னு நினைக்கிறேன். ஐம் ஷோர். பார்ப்போம். ஓகே. அப்படியே கொஞ்சம் ரெக்கவர்டு பார்க்கலாம். ஓரளவுக்கு கீழே வந்து ஓரளவுக்கு அப்படியே மேலே போயிருக்கு. ஒரு 5-10% மேலே போயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். சார் கியூபிக் காயின் சேஞ்ச் வேலையில் இருக்கு சார். என்னங்க? கியூபிக் காயின் சேஞ்ச் வேலையில் இருக்கு சார்.
எடுக்கவே முடியல. நானும் நிறைய ட்ரை பண்ணிட்டேன். இப்போ ஒருத்தர் இருப்பார் ஆன்லைனில், அவர் கிட்டத்தட்ட ஒரு $1500 இருக்கு. அதை நான் பார்க்கணும். நான் இன்னும் ஃபுல்லாக போய் அதுவும் 2 மெத்தட் அது இருக்குது. அதை இது வரைக்கும் நான் பார்க்கல. அந்த மெத்தட் நான் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா அவரோட சீட் ரேஸே என்கிட்ட இருக்குது. அவர் என் சீட் ரேஸே அனுப்பி விட்டார், சரி அதை ரெக்கவர் பண்ணுங்கன்ட்டு. என்கிட்ட தான் இருக்குது. அவரோட சேஞ்ச் வேறு கிட்டத்தட்ட $1500 மேலே இருக்குது. 1 பில்லியனுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அவரோடது கியூபிக்கு. நான் பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் அதை ரெக்கவர் பண்ணிட்டாருங்க. அன்னைக்கு தாங்க நான் ஸ்டேட்டஸ் போட்டேன். அவர் பண்ணிட்டேன்னா எனக்கு சொன்னார், சார் நம்ம கம்யூனிட்டிக்கு சொல்லுங்கள் சார். தான் உடனே நான் சொன்னேன், சேஞ்சில் இருந்துச்சுன்னா மூவ் பண்ணிக்கோங்க. அவர் மூவ் பண்ணிட்டார். அவர் மட்டும் கரெக்டாக அன்றைக்கி மூவ் ஆயிடுச்சு. அவருக்கு மெக்சிகோ எங்கேயோ மூவ் பண்ணிட்டார் அங்கேருந்து, சேஞ்சிலேருந்து. அவர் சொல்லி ஒரு 10 நிமிஷத்துலாம் நான் ஸ்டேட்டஸ் போட்டேன். அவர் அப்போ மூவ் பண்ணிவிட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், சார் யாருக்காவது யூஸ் ஆகும் போடுங்க சார்ன்ட்டு. அப்போ தான் ஸ்டேட்டஸில் வச்சேன். அதுக்கப்புறம் யாருக்குமே போகலன்ட்டாங்க. நிறைய பேருக்கு லோடிங் சுற்றிக்கிட்டே இருந்தது. நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. வேற சார் எஸ்பிஆர்கே ஸ்பார்க்னு ஒரு காயின் சார், எஃப்எல்ஆர் வச்சு பை பண்ற மாதிரி. சரி, என்ன பண்றாங்க அவங்க? சொல்லுங்க சார், அது புதுசா லான்ச் ஆயிருக்கு. அதனோட அதை பத்தி வேணா உங்களுக்கு டீட்டெயில் தெரியல, நான் பார்க்கலங்க. பார்த்துருக்கீங்களா? நியூ இயர் லான்ச் நான் எதுவுமே பார்க்கல. சரிங்க சார், பார்த்தேன்னா சொல்றேன் உங்களுக்கு. சார் அந்த பிஒய்பியை பத்தி கொஞ்சம் எதனா ப்ராஜெக்ட் எதனா இருந்தால் சொல்லுங்க. அது அதனோட டீட்டெயில் உங்களுக்கு ப்ராஜெக்ட் புக் பண்ணிட்டீங்கல்ல? ப்ராஜெக்ட் புக் இல்ல அது இன்னும் கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாமா அப்படின்னு. கேப்ல எடுத்துட்டு மீதியை விட்டுருங்க. கேப்ல எடுத்துட்டு மீதியை விடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். கேப்ல கொஞ்சம் ப்ராஃபிட் மீதியை விட்டுருங்க. ஓகே. எனிதிங் எல்ஸ்? அதே மாதிரி இந்த காயின் டிசிஎக்ஸ் ஹேக்கில் வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பெங்களூர்ல இருந்து, ராகுல் அகர்வால்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரை. அவரோட லேப்டாப்லாம் சீஸ் பண்ணதில் வந்து சீஸ் பண்ணி செக் பண்ணும் போதும் அதில் தான் வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் வந்து அவரோட அக்கௌண்ட்டுக்கு வந்து நிறையா இல்லீகல் ஃபண்ட்ஸ், அதாவது திடீர்னு சடனாக ஃபண்ட்ஸ் நிறையா வந்ததுக்கப்புறம் கஸ்டடியில் எடுத்து ஏதோ இன்ட்ராகேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷோர், அது உள்ளே நடந்த ஒரு விஷயமா கூட இருக்கலாம். இன்சைடர் உள்ள அவங்கள அலோவ் பண்ணி அடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 384 கோடி நம்ம ஐஎன்ஆரில் காயின் டிசிஎக்ஸில் ஹேக் ஆனது. அது உள்ளுக்குள்ளே இருந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் ஃப்ரம் யூபின்னு நினைக்கிறேன், ஹரித்வாரா எங்கேவான். அங்கேருந்து வந்து பெங்களூர்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. அந்த ஆள் அவன் தான் அதை பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஹெல்ப் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் ஹேக்கர்ஸ்க்கு உள்ளே போகிறதுக்கான அந்த மால்வேர்ஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு, அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அவனோட லேப்டாப்பை இன்ஃபெக்ட் பண்ணி உள்ளே போய் அடிக்கிற மாதிரி பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அதுதான் இன்ட்ராகேட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு நியூஸ். அது என்ன ஃபுல்லாக பார்க்கல, அது என்ன ஆச்சுன்ட்டு அதை செக் பண்ணணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி வேலட்ஸு, டெக்ஸஸ்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போதும் கண்ணாப்பின்னான அனானிமஸ் லிங்க்ஸை வந்து தொடாதீங்க. தெரியாதவங்ககிட்டேருந்து எது வந்தாலும் ஓப்பன் பண்ணாதீங்க. பிடிஎஃபாக இருந்தாலும் சரி, எனி ஃபைல், டாக்குமெண்ட் ஃபைலாக இருந்தாலும் சரி. அதுக்கு தான் நான் எப்பவுமே ஏதாவது எனக்கு ஃபைல் அனுப்புனா, எனக்கு பிடிஎஃப் அனுப்புனா நான் ஓப்பன் பண்ண மாட்டேன், எக்ஸல் அனுப்புனா ஓப்பன் பண்ண மாட்டேன், எதை அனுப்புனாலும் ஓப்பனே பண்ண மாட்டேன். ஐ நெவர் ஓப்பன் தட். நீங்கள் எனக்கு அனுப்புனீங்கன்னா அது வேஸ்ட், அதை நான் ஓப்பனே பண்ண மாட்டேன். அதை தொட்டு கூட பார்க்க மாட்டேன். வாட்ஸ்அப்பில் அனுப்புனாலும் டெலிகிராம் அனுப்புனா நான் ஓப்பனே பண்ண மாட்டேன். எனக்கு தெரிஞ்சவங்க அனுப்புனா மட்டும்தான் ஓப்பன் பண்ணேன். அதுவுமே ஒரு சில ஓரளவுக்கு அறிவோடு இருக்கவங்க அனுப்புனா மட்டும்தான் திறப்பேன். இல்லைன்னா திறக்க அவங்களே தெரியாமல் அனுப்பி வச்சுருவாங்க, வந்துச்சு சார் எனக்குன்ட்டு. அதனால் அதை கூட ஓப்பன் பண்ண மாட்டேன். ஓரளவுக்கு நாலேஜபிள் பர்சன், ஐடியில் இருக்க பர்சன் அனுப்புனா மட்டும்தான் நான் ஓப்பன் பண்ணேன். நான் ஓப்பனே பண்ண மாட்டேன். இதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா வந்து போக போக வச்சிருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப சேஃபாக வச்சுருக்கணும். அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். எனக்கு அனுப்பும்போது நான் சொல்லியிருக்கேன், எனக்கு அனுப்புனீங்கன்னா நான் ஓப்பன் பண்ண மாட்டேன்ட்டு. சார் நிறைய எத்தனையாக இருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, மற்ற இதை அனுப்பாதீங்கன்னு சொல்லிடுவேன். இல்லைன்னா டைப் பண்ணி எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லுவேன். கையில் எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு. ஞாபகம் இருக்குங்களா? நான் அனுப்புனா நான் ஓப்பனே பண்ணது கிடையாது, ஓப்பனே பண்ண மாட்டேன். ஆக்சுவலாக அந்த எந்த அப்ளிகேஷன் வச்சுக்கிறதே கிடையாது. நான் டாக்குமெண்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கோ, எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கோ, பிபிடி ஓப்பன் பண்ணுறதுக்கோ, பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கோ எந்த ஒரு அப்ளிகேஷனும் என்னோட மொபைலில் இருக்காது. அதனால் ஓப்பனே ஆகாது ஓப்பன் பண்ணாலும். ஸோ எதில் ஓப்பன் மட்டும் இன்ஸ்டால் பண்ணணுமான்னு கேட்பேன். அதனால் நான் அனுப்புனாலும் வேஸ்ட்டாக அனுப்பாதீங்கன்னு சொல்லிடுறது. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க கரெக்டாக. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இந்த விஷயத்தில்.
இருக்கிற ஃபண்ட்ஸை விட்டுறாதீங்க. எனிதிங் எல்ஸ்? எனி அதர் இன்ஃபர்மேஷன்ஸ்? செப்டம்பர்ல வந்து நமக்கு ஒரு டிப் கிடைக்குமா சார்? ஆக்சுவலி முந்தா நாள் வந்து ஜெரோம் பவல் சொல்லும் போதும் செப்டம்பர் பற்றி நாங்கள் எந்த டெசிஷனும் எடுக்கல, எதுவும் இப்போ சொல்கிறதுக்கு இல்லைன்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. பட் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா செப்டம்பரில் வந்து ஒரு நல்ல நியூஸ் இருக்கும்னு பிலீவ் பண்ணுறாங்க. நானும் அப்படி தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். லெட்ஸ் ஹோப் ஸோ. இப்போதைக்கு நாங்கள் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை, செப்டம்பருக்கு என்ன பண்ண போகிறோன்ற அந்த ஹிண்ட்ஸு கூட கொடுக்காத அளவுக்கு தான் பேசிட்டு போனார் ஜெரோம் பவல். ஸோ மேபி செப்டம்பரில் ஜஸ்ட் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நடக்கலாம். ஏதாவது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ், நல்ல நியூஸ் கொடுத்து மார்க்கெட்டை கொண்டுட்டு போகலாம். பார்க்கலாம், அந்த சமயத்தில் நம்ம என்னன்னு டிசைட் பண்ணிக்கலாம் என்ன பண்ணுறதுன்ட்டு. ஸோ இந்த மீன் டைம் நீங்கள் எது பண்ணாலும் whenever you get a chance to book some profits, please book them. சும்மா அப்படியே விட்டுட்டு அப்படியே இருக்காதீங்க. சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸை புக் பண்ணுங்கள், சின்ன சின்ன ட்ரேட் பண்ணுங்கள், இதை பண்ணிக்கிட்டே இருங்க. சும்மா அப்படியே போட்டுட்டு ஸ்டாக்னேட்டடாக அப்படியே உட்காந்துட்டு இருக்காதீங்க. டூ சம் ஸ்மால் ட்ரேட்ஸ். ஸோ நான் லாஸ்ட் லைவ்ல நான் தெளிவாகவே சொல்லியிருந்தேன். இப்போ ஸ்டேட்டஸில் கூட ஒரு 3-4 நாளுக்கு முன்னாடி கூட ஐம் ட்ரேடிங் ஒன்லி இன் ஐபி நத்திங் எல்ஸ் அப்படின்னே வச்சேன். நான் இப்படி தான் வச்சேன். அதை மட்டும் தான் நான் பண்ணேன். போடுறேன் எடுப்பேன், போடுறேன் எடுப்பேன், போடுறேன் எடுப்பேன், இதை மட்டும் தான் பண்ணிட்டு ஒன்றும் நான் அதில் காசுலாம் எடுக்கல. அப்படியே உள்ளுக்குள்ளேயே காயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். தட்ஸ் இட். ஒரு நாளைக்கு ஒரு 25 காயினாவது இன்க்ரீஸ் பண்ண, 20 காயின் 10 காயின் எவ்வளோ கிடைச்சாலும் லாபம் தானே. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரது. தட்ஸ் ஆல். அப்பப்போ டைம் கிடைக்கும் போது கீழே லோவில் வாங்குவோம், கொஞ்சம் ஹையில் வைப்பேன், அப்புறம் லோவில் வாங்குவேன், ஹையில் வைப்பேன். கீட்டாலையும் பண்ணேன் கொஞ்சம். தட்ஸ் ஆல். வேறு எதுலையுமே நான் பண்ணல. இன்னைக்கு தான் டிஓவை வாங்கினேன். இன்னைக்கு 338ன்னு நினைக்கிறேன். டோட்டலாக வந்து சார் ஏப்ரல்ல இருந்தே வந்து புல் மார்க்கெட்டு இல்லைன்னா லேட் ஆகுது அப்படிங்கறதுனால ஸ்விங் ட்ரேட் தான் போயிட்டு இருக்குங்க சார். நல்லாவே கொஞ்சம் ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்க. நல்ல ப்ராஜெக்ட்ஸில் கொண்டு போய் அதாவது சேஃபர் பேக்குன்னு சில பேக்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் வைங்க எப்பவுமே. பேக் லைக் வேக்ஸ், பேக் லைக் இன்ஜெக்டிவ், பேக் லைக் பிஎன்பி, பேக் லைக் இடிஹெச், பேக் லைக் டிஏ, இதெல்லாம் சேஃபர் பேக்குன்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் வச்சுக்கோங்க சில ஃபண்ட்ஸ். அதை வந்து நீங்கள் எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப கீழே போகும். இப்போ இவ்வளோ டவுன்லையும் பார்த்தீங்கன்னா சில ப்ராஜெக்ட்ஸ் கீழே வரல. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், நிறையா கீழே போகலை. 1x 90%, 2x கீழே வருதுன்ற மாதிரி போகாத அளவுக்கு ஒரு 30%, 20%, 15% தான் கீழே போயிருக்கு ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா. ஸோ அது மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான ப்ராஜெக்ட்ஸ், நேரேட்டிவ் ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த கம்யூனிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கும், அதில் வச்சுக்கோங்க. சில இதெல்லாம் திடீர்னு மேலே போகும், சர்றன்னு கீழே வரும். ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்தபடி இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒன் மோர் ப்ராஜெக்ட் லாஸ்ட் டைமே நான் சொன்னேன், இந்த ப்ராஜெக்ட் நான் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டே இருந்தால் நான் விட்டுட்டேன்னு சொல்லி 3 யூல்னு சொல்லிட்டு அகைன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கீழே வருது. ஒரு 308 வரைக்கும் போச்சு. 303, 302லேருந்து 308 வரைக்கும் போயிட்டு இப்போ மறுபடியும் 305 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே லாஸ்ட் 2023 அது நல்ல ப்ராஃபிட்டில் வாங்கி விற்றுருக்கோம் கேமிங் நேரேஷன் இருக்கும்போதும். அப்பயும் இந்த ப்ராஜெக்ட் பற்றி நான் சொல்லியிருக்கேன், ஒரு வீடியோ போட்டிருப்பேன் 2023 ஸ்டார்டிங்கில். அதாவது 2022 எண்டில் 2023 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நல்லா பம்ப் ஆச்சு, அப்புறம் கீழே போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாதத்துக்கு பாருங்கள் நல்லா பம்ப் ஆயிருக்கும். 3 யூல் லாஸ்ட் லைவ்ல கூட சொன்னேன், இல்லை மேலே போயிடுச்சிங்க விட்டுட்டாங்க அப்படின்ட்டு. நான் சொல்லவும் மறந்துட்டேங்கன்ட்டு. அதை வாங்கியிருக்கலாம் கொஞ்சோன்ட்டு. எது இட் ஆல்சோ அது ஒரு 2x 2x 3x பண்ணுச்சு. ஸோ அது மாதிரி அப்பப்போ சான்சஸ் கிடைக்குமா யூஸ் பண்ணிக்கோங்க. சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எல்லா ப்ராஜெக்ட்ஸும் பண்ணல, ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுது. என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுது அந்த ப்ராஜெக்ட்ஸை அதுக்கு தகுந்தபடி யூஸ் பண்ணிக்கணும். வேற சார் இந்த ப்ராஜெக்ட் பேர் என்ன சொன்னீங்க சார்? 3ULL, 3 நியூமெரிக்கல் 3ULL MEXல இருக்கு. இப்போ வேணாம், இப்போ மேலே அப்பில் தான் இருக்கும், கீழே போகட்டும். ரெட்டுக்கு வந்துச்சுன்னா கேமிங் ப்ராஜெக்ட் தான் அது, பழசு ப்ராஜெக்ட் தான் அது. கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு அந்த ப்ராஜெக்ட் வந்து, மேலேயே இருக்கும். ஏன்னா லாஸ்ட்டு நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு கேமிங் லிஸ்ட்டு கொடுத்துருப்பேன். அந்த கேமிங் லிஸ்ட்டில் அந்த ப்ராஜெக்ட்டும் நான் சொல்லியிருப்பேன், மைரியா சொல்லியிருப்பேன், நாக்கா, மாவியா, அதுக்கப்புறம் பிக் டைம், அதுக்கப்புறம் PASG பேசேஜ், அப்புறம் ஃபுட்பால் பிளேயர் ஒருத்தர், ஒரு அம்பாசிடர் அந்த ஒரு ப்ராஜெக்ட், அந்த பிளானட்னு நினைக்கிறேன் அந்த ப்ராஜெக்ட். அது இப்போல்லாம் அந்த ப்ராஜெக்ட் என்னாச்சுன்னே தெரியல. அப்போல்லாம் அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம், இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அதே மாதிரி இது AGI
டெலிஷியம் ஏஜிஐன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அந்த பர்டிகுலர் லிஸ்ட்டில் கொடுத்துருந்தேன். அது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5x பண்ணிச்சு. நான் சொன்னேன் இது எல்லா ப்ராஜெக்ட்டும், ஏன்னா அப்போ அந்த கேமிங் எல்லாம் அப்படியே மொத்தமாக ஏறிச்சு, அப்படியே கண்டினியூஸாக மொத்தமாக ஏறிச்சு, அப்படியே போயிடுச்சு. இப்போ மறுபடியும் எல்லாம் கீழே வந்துருச்சு. அதனால் பாருங்கள், இதெல்லாம் யாரை கை தூக்குறாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். கிராஸ் என்ன சார் ஆச்சு? ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்கு. கிராஸ் தெரில எனக்கு, அது ஒன்றும் பெருசாக நியூஸும் கிடையாது. பட் ஆனால் அவங்க அந்த ஏர் ட்ராப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் கீழே டவுன் ஆகுதோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஏன்னா அந்த எப்போக்கு இதோட முடிக்கிறாங்களா என்னன்னு தெரில, நாட் ஷோர். பார்த்துட்டு தான் சொன்னேன். ஏன்னா அது எப்போக்கு எது வரைக்கும் முடியுதுன்னு தெரியல. முடிச்சுன்னா ஏர் ட்ராப் பண்ணாங்கன்னா அந்த ரேட்டை எல்லாம் விற்றுருப்பானுங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இன்னும் ஒரு 120 மில்லியன் அது வெளியில் வரும், ஏர் ட்ராப்பாக வரும். 120 மில்லியனோ 115 மில்லியனோ. ஏன்னா லாஸ்ட் டைம் 10% இருந்துச்சு, இந்த டைம் வந்து அதில் 5% தான் வெளில வரப்போகுது. ஸோ அதனால் கிட்டத்தட்ட ஒரு 100 மில்லியனா 120 மில்லியனா ஏர் ட்ராப் வரப்போகுது. அதனால் கொஞ்சம் மேலே வச்சுருக்கவங்களாம் விற்றுருப்பாங்க, அதனால் கூட கீழே வரும். அதனால் வேறு எதுவும் நியூஸ் எனக்கு இருக்க மாதிரி தெரியல. சார் அப்புறம் அந்த கியூபிக் சொன்னீங்களா சார், இப்போ எடுக்கலாமா சார்? அது கொஞ்சம் கியூபிக் ரொம்ப கீழே 1x ஆயிருக்குங்க. 5-0-1-2-1-3 இருந்துச்சு, இப்போ 5-0-2-5 2-6 இருக்கு. கிட்டத்தட்ட 1x ஆயிருக்கு. ஒரு மாசம் 1.5 மாசத்துக்குள்ள எடுக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கல சார், இது வரைக்கும் எடுத்ததே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா எடுங்க இல்லாட்டி. ஏன்னா ரொம்ப லோவில் இருந்தது. அது ரிஸ்க் காயின் $100 வாங்கி வைங்க அல்லது $200 வாங்கி வைங்கன்னு சொல்லியிருந்தேன். முன்னாடி சொல்லும் போதுமே அப்படிதான் சொல்லியிருந்தேன். இன்னொரு வீடியோவும் அவங்க ரிவைஸ்டு ஒயிட் பேப்பரோ செகண்ட் ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்க, அந்த வீடியோவும் நான் அதை பற்றி பேசினேன். அப்பயும் நான் தான் இது மறுபடியும் நான் ரிஸ்கில் தான் வைப்பேன், ஆனாலும் $100 வாங்கி வைக்கலாங்க, அதுக்கு மேலே வேணாங்கன்னு தான் சொல்லியிருந்தேன். 100-200 வாங்க, அதுக்கு மேலே நிறையாலாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அது எப்படி போகும்னு தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் பெருசாக அது பர்ஃபார்ம் பண்ணல. இப்போ தான் பண்ணியிருக்கு. செகண்ட் ஒயிட் பேப்பர் அவன் ரிலீஸ் பண்ணி டவுன் தான் ஆக்சுவலி, மேலே அப்பே ஆகலை. இப்போ தான் மறுபடியும் அப்பா இருக்கு. 5-0-3-8 6-0-6-0-3-8லேருந்து கிட்டத்தட்ட 1-2 வரைக்கும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 6-0-7-0-1-0 கட் ஆகல, ஆனால் 6-0-1-2-1-1 வரைக்கும் வந்துட்டு இப்போ 2-5 கிட்டத்தட்ட 1x ஆயிருக்கு. இப்போ இந்த லாஸ்ட்டாக ஒரு 1.5 months 2 monthsல, ஒரு மாதம் 1.5 மாதத்துக்குள்ள. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. இப்போ தான் அதுவும் எது எப்போ பம்ப் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மொனீரோவோட மைனிங்கு, இந்த மைனிங்க்கெல்லாம் வந்து அதாவது சைட் மைனிங் மாதிரி கூட மர்ஜ்டு மைனிங் மாதிரி அதுவும் மைன் பண்ணலான்னு சில நியூஸ்லாம் வெளில வந்தோன்னா கொஞ்சம் பம்ப் ஆயிருக்கு. தட்ஸ் இட். வாங்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. நார்மலாக இப்போ L1ல வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம RWல வந்து ரியோ அந்த மாதிரிலாம் எடுப்போம் சார். இப்போ L1 அந்த மாதிரி இதில் வந்து மேஜரான ஒரு ப்ராஜெக்ட்னா எதுவும் சார் போயிட்டாங்க? மேக்ஸிமம் நீங்கள் ரியோவே L1 தான், டிஓ L1 தான், பிஎன்பி L1 தான், அவாக்ஸ் L1 தான். மேக்ஸிமம் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் அதில் L1ல நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இருக்கும், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் காஸ்பா L1 தான். ஸோ ஃபேண்டம் L1 தான் மேக்ஸிமம். அதே மாதிரி மொனாடுக்கும் ப்ராஜெக்ட் நான் பாருங்கள், அது வரப்போகுது, ஆனால் வெளியில் வரல. நல்லா இருக்கு அந்த ப்ராஜெக்ட். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவே பண்ணியிருக்கேன் அதை மொனாடு பற்றி. ரொம்ப இன்னும் வெளியிலே வரல, ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்குன்ட்டு. அகெயின் நிறைய பில்ட் ஆகிட்டு இருக்கு அதுலேயும். ஆனால் வெளில வரும்போது எப்படி இருக்கும்னு தெரியல. ஸ்டில் லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் பீயிங் பில்ட் ஆன் மொனாடு ஆல்சோ. வெளியில் வரல ஆனால் ப்ராஜெக்ட். ஓகே, அதே L1 லேயர் 0 எடுக்கலாம்ல சார்? ஆல்மோஸ்ட் ஒரு 1.6 இப்போ டவுன் ஆகுதுண்ணா. 1.5 வந்ததுன்னா நல்ல ப்ரைஸ் இருக்கும். 1.6லேயே 1.7ல இருக்கா இப்போ? 1.65லேயே 1.7லேயே நான் பார்த்த ஞாபகம் சாயந்தரம். 1.5 நல்ல ப்ரைஸு, ஆனால் 1.5 வருமானம் தெரில, பட் வரலாம். வந்துச்சுன்னா எடுங்க. லேயர் 0 நல்லா தான் இருக்கு சார். டை1 எடுக்கலாமா? ஆல்ரெடி முன்னாடியே எடுத்தது ஹோல்டு பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் கீழே வந்துட்டே இருக்கு, என்ன கொஞ்சம் பண்றதுன்னு டிசிஏ தெரியல. பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் டிசிஏ பண்ணிக்கோங்க. எனர்ஜி செக்டரில் எல்லாமே கீழே தான் இருக்குது. அதனால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ரொம்ப டவுன் ஆச்சுன்னா டக்குன்னு ஒரு 1x கிடைக்கும். அதனால் எடுத்து வைங்க. 1x வந்துச்சுன்னா கேபிட்டல் ரைஸ் பண்ணிவிடுங்க. நானும் என்ன எடுக்கல, நான் நேற்று தான் பார்த்தேன். கிட்டத்தட்ட 307 இருந்ததுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமா 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 சார். இவ்வளோ கீழே வந்துருச்சேன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி 2015லேருந்து கீழே வந்திருக்கு, 1x கீழே வந்திருக்கு. ஆமா ஆமா சார். ஒரு 15 நாளில். இப்போ தான் பார்த்தேன், நேற்று தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் லைவ் ஒன்று பார்த்தேன். இது பொறுமையாக எடுப்போம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்ப இன்னும் கீழே வரும்னு சொல்றீங்களா சார்?
அதனால தான் சரி என்ன இவ்வளோ கீழே போயிட்டே இருக்குன்றதுக்காக ஏதாவது கொஞ்சம் அப் ட்ரெண்ட் மாதிரி தெரிஞ்சுன்னா எடுக்கலாம், நட்டி என்ன கீழே போதான்னு வெயிட் பண்ணலான்னு எடுக்கல. 0.002ல எல்லாம் பை பண்ண ஆரம்பிச்சது சார். அது அந்த ரேஞ்சில இருந்தே அப்பவே அது ஒண்ணுதான் பையிங் ரேஞ்சில் இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க அப்பவே. அங்கிருந்துல இருந்தே பை பண்ணி சரி இதுக்கு கீழே வராதுன்னு நினைச்சா அது போயிட்டே இருக்கு. ரொம்ப கீழே வந்துச்சுன்னா டிசிஏ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏன்னா ஆவரேஜ் பிரைஸ் அதிகமாக இருக்கும்போது டிசிஏ பண்ணிங்கன்னா ஆவரேஜ் பிரைஸை குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரீஜன் ஹிட் பண்ணி மேலே போகும்போது பிரேக் இவன் ஆகும்போது நீங்கள் ஆக்சுவலி போட்ட காசு எடுத்துட்டு மீதியை விட்டுறலாம். சார் போடும் போதே வந்து சரி ஆல் டைம் ஐ போனாலாவது அது ஆல் டைம் ஐ போனாலே 10x தான் கிடைக்கும் சார். ஓகே ஒரு 10x கிடைச்சா ஓகே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் போட்டேன். ஆனால் இப்போ போகிற ரேஞ்சுக்கு ஆல் டைம் ஐ போகுமான்றதே ஒரு டவுட்டாக இருக்கு. இல்லை நீ அப்படி எதிர்பார்க்காதீங்க. எனர்ஜி செக்டர் போகும்போதும் போயிடும். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இடபிள்யூடி கூட இப்போ தான் கேபிட்டல் ரிலீஸ் பண்ணிட்டு வெளியில் வந்தாங்க நிறைய பேர். அதுவும் பம்ப் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட 2 வருஷம் ஹோல்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு இப்போ தான் பிரேக் இவன் ஆச்சு வெளில வந்துட்டோம் சார். நாங்கள் ரொம்ப சந்தோஷம், நல்லது தான் வெளில வந்துட்டேன்னு சொல்லியிருந்தேன். யாரோ ஒருத்தர் எனக்கு பேசினாரு, பிரேக் இவன் ஆயிடுச்சு எங்களுக்கு, பிரேக் இவன் ஆயிடுச்சுன்னா வெளில வந்துருங்க சார். வெளில வந்துட்டாங்க. ஸோ அது மாதிரி பிரேக் இவன் ஆயிடுச்சு வந்துருங்க. ஆனால் கொஞ்சம் டிசிஏ பண்ணிக்கோங்க. நீங்கள் அத்தனை 2.02ங்கும் போது கிட்டத்தட்ட 1x மேலே நீங்கள் கீழே வந்திருக்கு. இப்போ நீங்கள் கொஞ்சம் டிசிஏ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ரைஸ் கீழே வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் மேலே போகும்போது நீங்கள் தள்ளி விட்டுட்டு வெளில வந்துடலாம். ஆக்சுவலி போட்டதை வெளில எடுத்துடலாம், மீதியை வேணா விட்டுடலாம். ஓகே இப்போதான் சார் டைனக்ஸ் கொஞ்சம் மேலே வந்துட்டு இருக்கு. அதோட பாட்டம்ல இருந்து 5 இல்ல 4x பண்ணியிருக்கேன். 4 கூட இல்லை சார். 2 சென்ட்லேருந்து 8 சென்ட் வரைக்கும் போச்சு. 3x. ஆமாம் 4x பண்ணியிருந்தது சார். அது என்ன சார் அது வெயிட் பண்ணலாமா? அதுவும் வந்து அந்த நான் 3 ப்ராஜெக்ட் ரிஸ்க்ல சொல்லியிருந்தேன். ஒன்று டைனக்ஸ், இன்னொன்று வந்து கியூபிக். ஏஐ செக்டர் தான் மூணுமே கொஞ்சம் ரிஸ்கி செக்டர் தான். ஆனால் போடலாம். ஆனால் இன்னும் இதில் இந்த டைனக்ஸ் பார்த்தீங்கன்னா இதே 2-3 சென்ட்லேருந்து கிட்டத்தட்ட $1.3 வரைக்கும் போச்சு. 70x 40 to 50x பண்ணிட்டு மறுபடியும் இப்போ அதே 3 சென்ட்ஸுக்கு வந்துருச்சு. மேபி அகெயின் இந்த $1.3 போகுமா எனக்கு தெரியாது. பட் ஆனால் அவ்வளோ போகுமா எனக்கு தெரியல. ஏன்னா அப்போ வந்து மார்க்கெட் கேப் பார்த்தா இப்போ இருக்கிற ப்ரைஸுக்கு 0.06ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ப்ரைஸ். மார்க்கெட் கேப் 6 மில்லியன் தான் சார் இருக்கு. இப்போ அதோட சப்ளை வந்து 90 மில்லியன் தான். ஆமா சார். சப்ளை 90 மில்லியன், அதனால 0.6 தான் இருக்கும். ஏன்னா 110ல வந்து 90 தான் வெளியில வந்திருக்கு, இன்னொரு 20 வெளியில வராதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 92 மில்லியன் தான் அதோட சப்ளை வெளியில இருக்கும். சப்ளையும் இப்போ ஏதோ ஒரு நடுவில் ஒரு நியூஸ் ஏதோ ஒன்று போட்டதுனால தான் அதை பம்ப் ஆயிருக்கு. என்ன நியூஸ் தெரியல, யாரோ எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க டீம் அப்டேட் பண்ணிருந்தாங்க. ஆமா சார். அது ரொம்ப நாளாவே அப்டேட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து எந்த அளவுக்கு பண்ணிருக்காங்கன்னு தெரியல. பட் ரீசெண்டா இல்ல ஒரு 2 to 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி அவங்களோட வேலெட்டை ஃபுல்லு வந்து வேலெட்ல வச்சிருந்தா, அவங்க டைனக்ஸோட வேலெட்ல வச்சிருந்தா அன்னேபிள் டு சி ஃபண்டுன்ற மாதிரியே வந்துருச்சு. மெயின்டெனன்ஸ் ப்ராசஸ் போகுதுன்ட்டு மந்த் கணக்காக இருந்தது சார். சரி அவ்வளோதான் தூக்கிட்டாங்க அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இப்போ வந்து நல்லா கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது சார். அவங்க வேலெட்லாம் போய் பார்த்தேன். ஓகே நான் ஒரு வேலெட் வச்சிருக்கேன். பட் ஆனால் அதுக்குள்ளே என்கிட்ட இல்லை, சும்மா ஓப்பன் பண்ணி வச்சேன். எப்படி இருக்குன்னு யூஏஐ பார்க்க மறுபடியும் செக் பண்ணுறேன். ஓகே. எனிதிங் எல்ஸ்? சார் இந்த கேட் ஐஓ வந்து கேட் ஐஓ சார் அதான் இந்த லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தீங்க இல்லைங்க சார், அந்த இது நான் அட்டன் பண்ணலைங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தேங்க சார். எனக்கும் வந்து கேட் ஐஓல வந்து உள்ள போக மாட்டேங்குது சார். 2 ஐடியா ரெண்டுமே உள்ள போக மாட்டேங்குதுங்க. இப்போ அதுல வந்து வெப்சைட்ல போய் ஓபன் பண்ணி பார்த்தேங்க சார். ஒரு 10 days பேக்கு ஃபண்ட் எல்லாமே இருந்துச்சு, ஓபன் ஆச்சுங்க. அதுல இருந்து அப்படியே மூவ் பண்ணிக்கலாமாங்க சார்? அந்த ஏபிகே ஃபைல் வச்சு மறுபடியும் டவுன்லோட் பண்ணி பண்ணலாம்? ஏபிகே வச்சு டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம், இல்லாட்டி மூவ் பண்ணிக்கோங்க. சரிங்க சார். நீங்க ஏபிகே ஃபைல் கொடுத்துருக்கீங்களா சார்? அந்த கொடுத்தானே, அனுப்புனேனே. நிறைய லிங்க்ல இல்லை, நான் அனுப்பியிருந்தேனே. வாட்ஸ்அப்பில் கேட்டவங்களுக்கெல்லாம் அனுப்பியிருந்தேன். சரிங்க சார், நான் ஒரு மெசேஜ் பண்ணுறேங்க சார், அனுப்பிச்சு விடுங்க. அது பண்ணிக்கிறேங்க சார். சரிங்க, ஓகேங்க சார். ஓகே. ராய் பத்தி உங்களுடைய ஒப்பீனியன்? இல்லை, வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க சார் நீங்கள் பேசுறது. சார் புகழ் சார், நான் குமரகுரு பேசுகிறேன் சென்னையிலேருந்து. சொல்லுங்க. ஓகே சார். இல்லை ராய் பற்றி தான் உங்கள் ஒப்பீனியன்? ராய் ட்ரேடிங்க்கு தானே பண்ண சொல்லியிருந்தேன்.
யூ கேன் ட்ரேட் யூசிங் இட். அது பார்த்துட்டு 50 சென்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே அது ஓகே 65 to 75 சென்ட்ஸ் வரைக்கும் டக்குன்னு போயிட்டு தான் கீழே. இப்போ ஒரு 10 to 15 டேஸாக பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. பட் ஆனால் போயிட்டு தான் வரும். சப்ளையும் ஒரு ஓகேங்க 10 சார் மில்லியன் ஓகே சப்ளை ஓகேங்க இருக்கக்கூடிய தேங்க்யூ காயின் தான் அது. யூ கேன் ட்ரேட் யூசிங் இட். ஆ ஓகேங்க சார் ஓகே 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 தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹாய்ண்ணா, ரகுண்ணா. ரகு சொல்லுங்க. ரகு நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணா, நீங்கண்ணா? நல்லா இருக்கேன். நேற்று தான் கௌதம் பேசினா இந்த வீக் இருப்பீங்களா ஊர்லன்ட்டு. நாளைக்கு வருவான்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு. இந்த வீக்ல இன்னைக்கு பேசணும், நான் ஈவன் இந்த வீக்ல மீட் பண்றேன்னு சொன்னாங்க. அதான் நாளைக்கு வருவான்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷூர். நான் வரேன் சார் அண்ணா. சரி ஓகே ஓகேண்ணா சூப்பர்ண்ணா. அதான் இப்போ நீங்க கால்ல மென்ஷன் பண்ணிட்டு இருந்தீங்க, யாரோ ஒருத்தங்க EW2 எடுக்க சொன்னாங்க. ஐ மீன் பிரேக் இவன்ல வந்து நீங்க தானே அது? இல்ல நான் இல்லண்ணா, நான் இன்னும் வச்சிருக்கேண்ணா. ஓ இருக்கா? யாரும் எனக்கு நடுவில் இப்போ 10 days முன்னாடி யாருன்னு தெரியல எனக்கு. நான் மெசேஜ்ல பார்த்தேன்னா தெரியும். இல்லண்ணா நான் அதை ஹோல்ட் பண்றேன். அதான் என்னோட பிகஸ்ட் இதுவே ஆக்சுவலா. சரி. பிரேக் வந்துருச்சா? அதான் ஒரு பிரேக் இவன்ல தானே இருந்தது. இப்போ கொஞ்சம் ஒரு சின்ன ஷார்ட் ஒரு 10% என்னமோ தானே டிப்ல இருக்கு. 10 to 15 தான் அது வந்துரும். பட் ஆனா ஒரு மேஜர் ஒரு புஷ் ஒரு ரன் வரும்போது அதுல இருந்து வெளியே வந்துருவேன் நான். சரி ஓகே. அதான் நினைக்கிறேன். கோட்டை ஃபர்ஸ்ட் கேபிட்டல் எடுத்துரும், அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் விட்டுருவோம் அப்படின்னு பாக்குறேன் நான். சரி. அது நீங்க என்னன்னா ரீசன் நினைக்கிறீங்க? எனர்ஜி எனர்ஜில தான் இருக்கு. ஆமா. அவனுங்க பிளாக் ராக் மென்ஷன் பண்ணியும் இது ஒன்னும் பெரிய ஆட்டமே காட்ட மாட்டேங்குது. மேபி இனிமே வரும் காலத்துல ஏதாவது இருக்குமா? இந்த EW2 மட்டும் கிடையாது. ரோவன் செயின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சு. RVN அது வந்து அந்த ப்ராஜெக்ட் பத்தின ஒரு பெரிய நியூஸ் என்னன்னு பார்த்தா, இட் வாஸ் அப்ரூவ்ட் பை UK கவர்மெண்ட். அவங்க UK கவர்மெண்ட் வந்து நிறைய அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதை பண்ண மாதிரிலாம் நியூஸ் இருந்தது. அதுவும் வந்து கிட்டத்தட்ட செமக்ஸ், அதாவது 2-3 ஜீரோல இருந்து 14-15 சென்ட்ஸ் வரைக்கும் போச்சு. 3 ஜீரோல ஸ்டார்ட் ஆனது 14 சென்ட்ஸ், அதாவது 1000x வரைக்கும் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் பார்த்தா ரொம்ப கீழே வந்துருச்சு. 14 சென்ட்ஸ் 40 சென்ட்ஸ் நாட் ஷோர், எனக்கு எவ்வளோன்னு தெரியல. அதான் இப்போ டெட் பாங்கோ வேற அதை நிறைய ப்ரொமோட் பண்ணிட்டு இருப்பான் அந்த ப்ராஜெக்டை. ஆமா, அவன் ப்ரொமோட் பண்ணி தான் பம்ப் பண்ணி மேலே கொண்டு போனான். ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது கிட்டத்தட்ட அது ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 3 ஜீரோல ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 3 ஜீரோல ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 2-3 ஜீரோ கட் ஆகி 14 சென்ட்ஸோ 18 சென்ட்ஸோ வரைக்கும் போயிட்டு இப்போ மறுபடியும் ரொம்ப கீழே வந்துருச்சு. அதுவும் வேலட்லாம் இருக்கு, அதுவும் போயிடுச்சு. அதே மாதிரி டைவொன்னும் பார்த்தீங்கன்னா நல்லா பம்ப் இருந்து மறுபடியும் கீழே வந்துருச்சு. EWT ரொம்ப நாளா பம்பே ஆகாம இருந்தது. அதே மாதிரி பவர்னே ஆகல. இன்னொன்னு பவர்னே, ஆமா பவர்னு ஒரு ப்ராஜெக்ட் இருந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா எனர்ஜி செக்டர்ல வரும். அந்த ப்ராஜெக்டும் பெருசா மேலே போகல. சிமிலர் இன்னும் 2-3 ப்ராஜெக்ட் வரும். நோம்பு நேம் ஆஃப் தி ப்ராஜெக்ட். ஏன்னா இப்போ எனர்ஜி செக்டர் அதிகம் பார்க்காதனால எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் மறந்துருச்சு. எனக்கு பவர், இது வாட் எல்ஸ், டைவன், அப்புறம் இந்த ரோவன், இது 4 தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. இதை தவிர 2-3 ப்ராஜெக்ட் நான் பார்த்துருக்கேன் இந்த எனர்ஜி செக்டர்ல. அது எல்லாமே வந்து நல்லா மேலே இருந்தது. எல்லாம் அப்படியே கிட்டத்தட்ட 2-3x கீழே வந்துருச்சு. சில ப்ராஜெக்ட்ல 10x தான் கீழே வந்துருச்சு, 10-20x தான் கீழே வந்துருச்சு. ஸோ அது மாதிரி போறதுனால எல்லா ஓவரால் எனர்ஜி செக்டர்ஸ் எல்லாமே வந்து அப்படியே, அதாவது எங்க ஃப்ளோர் ப்ரைஸ்ல ரொம்ப கீழே இருக்கு, அடிமட்ட ப்ரைஸ்ல தான் கிடக்கு. ஓகே. இதுல 2 விஷயம்னா, இப்ப இந்த எனர்ஜி செக்டரை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல பார்த்த வரைக்கும் எனர்ஜி வெப் கிட்ட தானே, ஐ மீன் பெரிய பெரிய பார்ட்னர்ஷிப்ஸ் இருக்காங்க. இந்த ஷெல்லு, இவனுங்க, பேபால், நெட்ஃபிளிக்ஸ்னு எல்லாருமே போட்டிருக்கானுங்க. இன்னொன்னு எனர்ஜி வெப்ல வந்து இன்வெஸ்டர் யாருன்னு பார்த்தா வந்து வாரன் பஃபெட். ஆமா, எத்தனை பேருக்கு தெரியாது. ஆமா, பெர்க்ஷயர் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதுல இருக்கும் எனர்ஜி வெப்ல. ஆமா, பிளாக் ராக்கும் நீங்க சொன்ன மாதிரி பிளாக் ராக்கே வந்து 2-3 தடவை அவங்க ஒயிட் பேப்பர்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஐ மீன் இந்த இதுல ஆமா நிறைய இதுல பண்ணிருக்காங்க. பட் ஆனா அது பெருசா பிரைஸ் ஆக்ஷன்ல பெருசா போகல. அதே மாதிரி இன்னொரு ப்ராஜெக்ட் நீங்க கவனிச்சீங்கன்னா இருக்கும். ஸோ இது ஒரு செக்டர். இன்னொரு செக்டர் வந்து லாஜிஸ்டிக்ஸ் செக்டர்ல பாத்தீங்கன்னா மார்ஃபஸ் நெட்வொர்க், மார்ஃபியஸ் நெட்வொர்க். அதுவும் பாத்தீங்கன்னா அது லாஜிஸ்டிக்ஸ்ல இன்னொரு ப்ராஜெக்ட், என்ன ஃபேமஸான ப்ராஜெக்ட், அது விசெயின், மார்ஃபியஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே தான் இருக்கு. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட்னா என்னன்னா எல்லாமே பிரிக் அண்ட் மோட்டார் கம்பெனிஸ், சாம்சங்ல இருந்து பிக் கம்பெனிஸ், அமேசான்ல இருந்து, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் லாஜிஸ்டிக் சப்ளை செயினுக்கு மார்ஃபியஸோட டைப் இருக்க மாதிரி அதுவும் பெருசா பிரைஸ் ஆக்ஷன் இல்லை. அதே மாதிரி தான் எனர்ஜி வெப்பும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸோட டைப் தான் இருக்கும். அவங்களுக்கு பெரிய ப்ராஜெக்ட்னா மல்டிநேஷனல் ஜெயின்ஸ், அராம்கோ,
அந்த மாதிரி இருக்கு. அதாவது அதாவது அராப்லேயே மீன் சவுதியிலே பெரிய கம்பெனி அராம்கோ தான், அவங்களுடைய டைப் எல்லாம் அதுக்கு உண்டு எனர்ஜி வெப். அதுவுமே அந்த அளவுக்கு பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. அதுவும் ரீசன் என்னன்னு. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா அவனுங்க வந்து போல்கோ டாட்ல பில்ட் பண்ணது ஒண்ணுனா ஃபர்ஸ்ட் மேபி இருக்கலாம். நான் போல்கோ டாட் செயின் பிக் பண்ணவே இல்லனா. அது ஆமா 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 செயின். ஓகே ஓகே அந்த ஓகே. இப்போ வந்து அவனுங்க வந்து எத்தீரியமுக்கு போறாங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 or 1 மந்த்துக்குள்ள அவங்களோட இது இருக்கணும். மேபி அதுக்கப்புறம் வேணா ஒரு ட்ராக்ஷன் வந்து கொஞ்சம் மேபி இருக்கலாம். அவரோட இன்டர்வியூ ஹெட் ஹேஸோடது பாப்போம்னா ஏதாவது கை கொடுத்தது. அதிகம் தேவைதான். மேபி ஒரு சின்ன ஒரு மாதிரி ஓடுச்சுன்னா ஓடும், அவ்வளவுதான். பார்க்கலாம். ஓகேண்ணா. ஓகே. வேற எதுவும் ஆர்பிஎன்டி வந்து MEXQ கேட்ஏவில் மட்டும்தாங்க சார் இருக்கு. அது போக நம்மளுக்கு யூனிஸ்வாப் அந்த மாதிரி தான் இருக்குங்க சார். இப்போ எக்ஸ்சேஞ்சில் செக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 2 தான் இருக்குங்க. ரெட் எக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ் இருக்கும், அவங்களோட ஓன் டெக்ஸ் தான் அது, அதுல வாங்கலாம். வேற எதுவும் வரல. ஆமாங்க சார். இப்போ 2 எக்ஸ்சேஞ்சுமே MEXC இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு அவைலபிளா இல்லைங்களா? நம்ம APK ஃபைல் அப்படி இப்படின்னு வச்சு யூஸ் பண்றாங்க. அதுல வேற நம்ம ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தோங்க சார். திரும்ப வந்து டவுன் ஆக ஆவரேஜ் பண்ணி அது ஒரு மாதிரி 10 சென்ட்ஸ்ல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க. அங்க இருக்குதுங்க சார். ஆக்சுவலா சரி ஹோல்டிங் பண்ணணுங்க, அப்படியே ஹோல்டிங் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டுங்க. அது இப்போ 2 எக்ஸ்சேஞ்சுமே வந்து கொஞ்சம் அந்த ஆப் வந்து சப்போர்ட் பண்றதுங்கிறதுனால வேற ஏதாச்சும் மூவ் பண்ணி வச்சுக்கலாமாங்க சார்? இது இந்த ஹோல்ட் பண்ணி தான் ஆவறங்க. பிரேக் ஈவனே 10 சென்ட்ஸ் உள்ள வச்சுக்காதீங்க, ஆப்புக்குள்ள வச்சுக்காதீங்க. நீங்க வந்து மெட்டாமாஸ்க்ல அதை வச்சுக்கலாம். மெட்டாமாஸ்க்ல வைக்கும் போது கம்பல்சரி நீங்க என்ன பண்ணணும்னா KYC கொடுத்தாகணும். அதாவது மெட்டாமாஸ்க்கு KYC கிடையாது. நீங்க மெட்டாமாஸ்க்குள்ள செயின் ஆட் பண்ணிட்டு அதை எங்க கொண்டு போய் நீங்க KYC பண்ணணும்னா அவங்களோட வெப்சைட்ல நீங்க KYC பண்ணணும். அப்படி KYC பண்ணலாம் இல்ல ட்ரஸ்ட் வாலெட்ல முடியாது. நீங்க மெட்டாமாஸ்க்கு போங்க, மெட்டாமாஸ்க்ல செயின் ஆட் பண்ணிட்டு கரெக்டா பண்ண வரும். அதில் போய் கரெக்டா பண்ணுங்க. பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா நீங்க ரெட் பெல்லியோட வெப்சைட்ல போயிட்டு KYC பண்ணிடுங்க. அது சும்மா ஒரு 5 மினிட்ஸ்ல சரியாயிடும். KYC பண்ணலன்னா என்ன பிரச்சனை வரும்னா உள்ளுக்குள்ள மட்டும் நீங்க அனுப்ப முடியும், வெளியில நீங்க வித்ட்ரா பண்ணும் போது JSON எரர்னு ஒரு எரர் வரும். வெளியில எடுக்க முடியாது. உள்ள கொண்டு போயிடலாம், வெளியில எடுக்க முடியாது. நீங்க KYC முடிச்சீங்கன்னா தான் அந்த எரர் இல்லாம வெளியில நீங்க வித்ட்ரா பண்ண முடியும். அதுக்காக தான் KYC பண்ண சொல்றேன். இது ஒண்ணுங்க சார். இப்போ வந்து இப்போ எனக்கு இன்னும் 4x வேணுங்க நம்ம பிரேக் ஈவனுக்கு. 0.02 சென்ட்ஸ்ல இருக்குங்க. மொத்தம் நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க? அதுல எவ்வளவு டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க? மொத்தமா வந்து ஆவரேஜா $1000 சார். 951 சம்திங். முடிஞ்சா இன்னொரு $250 உள்ள போடுங்க, ஆவரேஜ் பிரைஸை குறைச்சிக்கங்க. ஓகேங்க சார். அப்படி பண்ணிக்கலாங்க சார். இல்ல வேற காயின் இப்ப சேஞ்ச் பண்ணலாமாங்க சார்? பிஃபோர் புல் மார்க்கெட் அப்படி ஏதாவது பண்ணலாங்களா, இல்ல இதுக்கே வெயிட் பண்ணலாமா? நீங்க கொஞ்சம் இதுல போட்டு கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணிக்கங்க. இதை 10 சென்ட்ன்றது ரொம்ப அதிகம், கொஞ்சம் கீழே கேட்குது. நீங்க எல்லாத்துலயும் தூக்கி போட்டு போகாதீங்க. ஓரளவுக்கு இதுல போட்டுட்டு மேல வரும்போது கரெக்டா வெளில வந்துக்கலாம். ஓகேங்க சார். தேங்க்யூ. வேற சார் இந்த மாவியாவோட அன்லாக் வருது, அது 2 அதனால வந்துகிட்டே தானங்க இருக்கு. ஆமா சார். இல்ல அது இன்னும் எவ்ரி 2 months லீனியர் அன்லாக் வந்துட்டே தான் இருக்கு. எப்பன்னா 25 Februaryல இருந்து February, அப்புறம் மேல ஒன்று நடந்துச்சு, அதுக்கப்புறம் ஆகஸ்ட், இப்போ ஆகஸ்ட் 6ஆம் தேதி 7ஆம் தேதி வருதுன்னு நினைக்கிறேன் ஒன்று. அதுக்கப்புறம் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்ல ஒன்று வருது. எவ்ரி 2 months முடிஞ்சோன்னு வந்துகிட்டே தான் நாங்கள் இருக்காது. 10 மில்லியன் இருக்கும். அது பினான்ஸ்ல ஃபியூச்சர் லிஸ்ட் ஆகியும் அது பம்ப் ஆகாம இருக்க என்ன சார் ரீசனா இருக்கும்? பினான்ஸ் அவனும் தெளிவா பண்ணால அன்லிஸ்ட் பண்ணான், டீலிஸ்ட் பண்ணான். ஃபியூச்சர்ல இருந்து கீழே ஃபுல்லா இறக்குனானுங்க, மறுபடியும் மேலே ஏற்றி ஒரு RX மறுபடியும் லிஸ்ட் பண்ணி விட்டான். அவன் மேலே கட்டிட்டு போயிட்டான். அவன் ஃபியூச்சர்ஸ் லிஸ்ட் ஆனா பிரைஸ் பம்ப் ஆகும் யார் சொன்னது உங்களுக்கு? அப்படிலாம் ஆகாது, அது பியூர் கேம்பிளிங். அது இல்ல சார், அது ஹை சான்ஸ் இருக்குல்ல சார் அது ஸ்பாட்ல அவனுக்கு லிஸ்ட் பண்ண, ஏன்னா அவனுங்களே இன்வெஸ்ட் பண்ணிருக்கானுங்களே பினான்ஸ். அப்படிதான் நாங்களும் நினைச்சுக்கிட்டே இருக்கோம். இது வரைக்கும் லிஸ்ட் பண்ணவே இல்ல. லிஸ்ட் பண்ணுவாங்கன்னு உட்கார்ந்துட்டு இருக்கோம். லாஸ்ட் இயர்ல இருந்து 24 எண்ட்ல இருந்து
சார் ஆமா. கிட்டத்தட்ட 1.5 வருஷமா அதை லிஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்துருக்கு. இது வரைக்கும் லிஸ்ட் பண்ணல. ஃபியூச்சர்ல மட்டும் லிஸ்ட் பண்றான். ஸ்பாட்ல லிஸ்ட் ஆனா கண்டிப்பா ஒரு இதே போன மாதிரியே ஒரு 5-6x ஈஸியா போயிடும். போன முறை 9 சென்ட்லேருந்து 65 சென்ட் 70 சென்ட் வரைக்கும் போச்சு. கிட்டத்தட்ட 6x. இந்த மாதிரியே அந்த மாதிரி போறதுக்கு சான்ஸ் ஸ்பாட் லிஸ்டிங் வந்ததுன்னா. ஓகே சார் ஓகே. ஆனா தெரியல. பட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் அவன் இன்வெஸ்ட்மெண்ட்டோட பல மடங்கு எடுத்துட்டான் வெளியில. ஸ்டார்டிங்லேயே எடுத்துட்டு டீலிஸ்ட் பண்ணி இப்போ இறக்கி மறுபடியும் வாங்கி மேலே வித்துட்டான். செம்ம லாபத்தோட போயிட்டான். நிறைய பேர் அதில் லாபம் எடுத்தாங்க. நம்ம ஆட்களும் 9-10 சென்ட்ல எடுத்தவங்கலாம் கிட்டத்தட்ட 50 சென்ட் 40 சென்ட்லாம் விற்கும் போது ஒரு 4x 5x ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைச்சது. அது இல்லைன்னு சொல்லலை. நிறைய பேர் வாங்காம விட்டுட்டாங்க. ரொம்ப கீழே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுவும் ஒன்று பார்க்கணும். ஓகே சார். ஓகே ஓகே சார் நீங்க சொல்லியிருந்தீங்க ஆகஸ்ட்ல தான் பெரிய லெவல்ல போகும்ட்டு. இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல என்ன சொல்றீங்க சார்? எப்போ நடக்கும் ஆல் சீசனு? எப்போ முடியும்? இல்ல டிலே ஆகுமா? இல்லை டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போலேருந்தே தான் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போலேருந்து பொறுமையாக மேலே போகும். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் எனக்கு தெரிஞ்சு இப்போது ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னால் நவம்பர் டிசம்பரில் எண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். 26 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகி போகும்னு எனக்கு தோணலை. நிறைய பேர் Q1 வரைக்கும் அடுத்த வருஷம் அது வரைக்கும் Q1 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். போகும்னு எனக்கு தோணலை. அது வரைக்கும் போகும்னு சொல்லுவானுங்க. எல்லாரும் உள்ளே வந்து மாட்டிப்பாங்க அப்படி சொன்னாங்கன்னா. நிறைய நியூபீஸ் வந்து மாட்டிப்பாங்க. இன்னும் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போவே ஒரு 4 நாளில் எனக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட நேரில் வந்த மக்கள் நிறையா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள், ஓகே ஓகே. நோன் சர்க்கிள், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்லேருந்து கிரிப்டோ என்ன மேலே நல்லா இருக்காமே, 1.15 பிடிசி போயிருச்சாமே, 1.20 போயிருச்சாமே, எனக்கு இன்ஸ்டால் பண்ணி கூட எப்படி வாங்குறதுன்னு சொல்லி கூட எனக்கு இன்ஸ்டால் பண்ணி கூட நேற்றுக்கு காலையில் வரைக்கும் ஒரு 3 பேர் எனக்கு வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சு விட்டேன். இப்படி தான் வாங்கணும், இப்படி தான் விற்கணும்ட்டு. ஓகே 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 சார். வேற எதுவும் எபிக் காயின் பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன காயினுங்க? எபிக் எஸ்ஆர்பி பேஸ்டு ரியல் வேர்ல்ட் அசெட். ரியல் வேர்ல்ட் அசெட்ல எக்ஸ்ஆர்பிக்கு போட்டிருந்தானா? எஸ்ஆர்பி அந்த இதுல வரும் சார், அந்த டெரைவ்ல வரும். எக்ஸ்ஆர்பி தானே? ரிப்பிள் எபிக் காயின் வந்து ரியல் சார் ரிப்பிள் கீழே வருது சார். ரிப்பிள்ல பில்ட் பண்ணிருக்காங்களா? சார் ரிப்பிள் கம்யூனிட்டி கீழே வருது சார். தெரியல எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. நான் பார்க்குறேன். எக்கோசிஸ்டம் அனுப்பிச்சு விடுங்க, நான் பார்க்குறேன். நான் ஏதோ கேள்விப்பட்டிருக்கேன். நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம். எனக்கு ஏதோ எப்பிக்னு ஏதோ ஒரு பேர் கேள்விப்பட்ட மாதிரி ஞாபகம். பட் சரியா ரீசெண்டா 0.7ல இருந்து $3 வரைக்கும் போயிட்டாங்க. இப்போ கரண்ட்லி 1.7 ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. தெரியல எனக்கு. நீங்க வேணா அனுப்பிச்சு விடுங்க, நான் நெட் போய் செக்கிட்டோம். ஏற்கனவே யாரும் எனக்கு அனுப்புனாங்கன்னு எனக்கு தெரியல. எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கு. பட் ஆனால் எனக்கு உள்ள போய் எதையும் நோண்டி பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. ஓகே ஓகே. சத்யன் லைன்ல இருக்கீங்களா? சார் நான் இப்பதான் சார் ஜாயின் பண்ணேன். இதுக்கு முன்னாடி என்ன பேசுனீங்கன்னே தெரியாது. ஓகே, எனக்கு நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அப்புறம் கால் பண்ணுங்க. எனக்கு ஒரு சீட் ரேஸ் இருக்கு, நான் அனுப்புறேன். அது வந்து சேஞ்ச் வேலட்டோட சீட் ரேஸ். அதுக்குள்ள கியூபிக் இருக்கு. அந்த கியூபிக் எடுக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்பு வழி இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க. நானும் செக் பண்றேன். நம்ம ஜெயவேல் சார் $1000 உள்ள மாட்டிட்டு கிடக்கு அவரோட பாவம். அது வெளியில எடுத்துடணும். எது சேஞ்ச் வாலெட்? அது சேஞ்ச்ல இருந்தது. அது நம்ம ட்ரஸ்ட் வாலெட்லயே போடுவீங்களா சார்? ட்ரஸ்ட் வாலெட்லயே செயின் வர மாட்டேங்குது, கியூபிக் செயின். அது வந்து சீட் ரேஸ் இருக்கு. அது 55 கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு சீட் ரேஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் வேலெட். அதுக்கு ஏதோ ஒரு மெத்தட் ஒன்று. இல்ல நான் ஆல்ரெடி இது வேலெட் அவனோட ஓன் வேலெட் நான் என்னோடதுல கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கேன். என்னோடதுலயே அந்த அதுக்கு 2 அட்ரஸ் கொடுப்பானு. ஒரு அட்ரஸ் கொடுப்பானு, இன்னொன்னு வந்து கீ ஒன்று கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை வச்சுதான் அன்லாக் பண்ண முடியும். அது நான் வேணா ஒரு தடவை மறுபடியும் பாக்குறேன் சார். பார்த்துட்டு சொல்லுங்க. நான் அப்புறம் உங்களை வேணா அனுப்பி விடுறேன் அந்த சீட் ரேஸஸ். சரி ஓகே 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 ஓகே. ஜெயரா சார், இந்த டெட்டு ட்ரையாஸ் இதெல்லாம் இப்போ கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணிக்கலாமா? ட்ரையாஸ் பண்ணலாம். டெட்டு இப்போதான் மேலே போயிட்டு இப்போ கீழே வருது. கொஞ்சம் வெயிட் பண்ணிடுங்க. ட்ரையாஸ் ஒன்றும் இப்போ கீழே வரல. கீழே மேலே போல கீழே தான் இருக்கு. ஆமாம், ட்ரையாஸ் பண்ணிக்கலாம். டெட்டு கொஞ்சம் மேலே போயிட்டு இப்போ கீழே வந்துட்டு இருக்கு. டெக்டம் ரொம்ப கீழே இருந்துச்சு, கொஞ்சம் மேலே போயிட்டு இப்போ மறுபடியும் கீழே வருது. ஆனால் ட்ரையாஸ் இன்னும் மேலே. ஓகே
ஓகே. அப்புறம் இந்த கியூபிக் இது மொனிரோ அப்படிங்கிற ஏதோ ரிலேட் பண்ணி பேசிட்டு இருந்தேன். எக்ஸாக்டா என்னன்னு தெரியல நியூஸ் அது. ஆக்சுவலி அது மைனிங்கு என்ன? கியூபிக் வந்து ஒரு மைனிங் காயின். கியூபிக்கை மட்டும் மைன் பண்ணுறதுக்கு பதிலாக மொனிரோன்றது வந்து ஒரு ப்ரைவேசி பேஸ்டு காயின். ப்ரைவேசி பேஸ்டில் நம்பர் ஒன் காயின், அதான் பிட்காயின் ஆஃப் ப்ரைவேசிக்குன்னு சொல்லுவாங்க. ப்ரைவேசிக்கு இருக்கக்கூடிய பிட்காயின் அதுதான் மொனிரோ. கிட்டத்தட்ட ப்ரைஸ் அதுவும் கீழே வரவே இல்லை. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு $300 ரேஞ்சில் அப்படியே ஸ்டடியாக நிற்கும். போன புல்ல ஒரு 150 இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு 300 போயிட்டு அப்படியே ஸ்டடி ஆயிடுச்சு. ஆனால் அது வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அது அதிகமான எக்ஸ்சேஞ்சில் டீலிஸ்ட்லாம் பண்ணாங்க. ஆனாலும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கீழே வரல. இந்த கியூபிக்கை வந்து மைன் பண்ணும் போது மொனிரோ அந்த காயினையும் நீங்கள் மைன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்ததுனால கொஞ்சம் ப்ரைஸ் பம்ப் ஆயிருக்கு. ஓகே ஓகே ஃபைன் சார். அதையும் அப்புறம் மைன் கியூபிக் வந்து ம் தேங்க்யூ. அப்புறம் கியூபிக் வந்து சில இதுலலாம் டார்கெட்ஸ் வந்து 0.1 சென்ட் 1 சென்ட் போகுங்கிறாங்க. இஸ் இட் பாசிபிள்? ஆக்சுவலி நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால், நான் ஏற்கனவே அந்த வீடியோலேயே நான் இப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்தியன்ஸ் ஆர் வெரி மச் அப்சஸ்ட் வித் ஜீரோஸ். நிறைய ஜீரோஸ் இருந்துச்சுன்னா உடனே வாங்குவாங்க. அது மாதிரி நிறைய ஜீரோஸ் இருக்கக்கூடிய ஓரளவுக்கு ஓகேயான ப்ராஜெக்ட். ரொம்ப ஏன்னா அவங்க சொல்கிற ஏஜிஐலாம் உள்ள பண்ணுறாங்களான்னு தெரியல. அவங்க அந்த மைனிங் ப்ராஜெக்ட்டு அவங்க நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. வாட் இஸ் தட், சில டெக்னாலஜிஸ்னால் ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜினா சொல்கிறாங்க. ஏன்னா மீம் காயினில் போடுறதுக்கு இது மாதிரி ஒரு ரியல் ஓரளவு ஏதோ அவங்க சொல்கிறதுல ஒரு 20% பண்ணாங்கன்னா கூட 2 zeros 1 zeros கட் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ உண்மையிலேயே ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சி ஒரு 100x பண்ணணும்னு நினச்சா அந்த காயின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ரிஸ்க் தான், அதையும் நான் சொல்லிடுறேன். 100x பண்ணுறதுக்கும் சான்ஸ் உண்டு, ஆனால் பண்ணுமா பண்ணாதான்னு தெரியாது. ஸோ அதனால தான் $100 போட்டால் கூட $10,000 கிடைக்கும். $100 $200 போடுங்கன்னு சொல்லி நான் அப்போயிலேருந்து இப்போ வரைக்கும் இன்சிஸ்ட் பண்ணுறேன். எந்த ப்ராஜெக்ட்னா? கியூபிக் ரகு. ஓகேண்ணா ஓகேண்ணா. ஏன்னா 5-6 ஜீரோல இருக்கு. ஒரு ஜீரோ கட்டானா கூட 10x, 2 ஜீரோ கட்டானா 100x. அவரு சொல்றது 0.1ன்னு சொன்ன கிட்டத்தட்ட ஒரு 5 ஜீரோ கட்டான 5 ஜீரோனா கிட்டத்தட்ட 10,000x. அவ்வளோலாம் ஆகாது. அவ்வளோலாம் போக சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா அதில் சப்ளை எல்லாம் குறைச்சி எதாவது பண்ணாதான் உண்டு. அவ்வளோலாம் குறைக்க மாட்டாங்க. ஏன்னா பேர்டிங் மெக்கானிசம் நிறையா வச்சிருக்காங்க. பட் அந்த அளவுக்குலாம் போகாது. மேபி ஒரு ஒரு ஜீரோ கட் ஆகலாம், அல்லது 2 ஜீரோ அதிகபட்சமாக கட் ஆகலாம். அதுவுமே நான் சொல்றது வந்து இட்ஸ் வெரி ஹை ரிஸ்கி காயின் தான். அதனால ஒருத்தர்லாம் வேணாம், அதை எவ்வளோ போட்டாருன்னு சொல்ல வேணாம். அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அதில். கேட்டிங்கன்னா தலை சுற்றிடுவங்களுக்குலாம் இவ்வளோ ஒரு வேணான்ட்டு. ஒயிட் பேப்பர்லாம் கூட இடையில ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அது கூட நான் வீடியோ போட்டிருந்தேன். என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, சார் அதுக்கு ஒரு வீடியோ போடுங்கன்ட்டு. முதல்ல ஒரு ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஒரு ஒயிட் பேப்பர், ரிவைஸ்டு ஒயிட் பேப்பர்னு ஒன்று விட்டுருந்தாங்க. அந்த டைம்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் அந்த டைம்லேருந்தே பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. கீழே தான் போயிட்டே இருந்துச்சு மார்க்கெட்டில். கொஞ்சம் மேலே போச்சு, மறுபடியும் கீழே தான் வந்தது. அகெயின் பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேருந்து கீழே வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ரொம்ப பாட்டம் அவுட் ஆச்சு. ஒரு 0-1-1னா 0, அந்த 5 0 6 0 1-1னா 1-2 வரைக்கும் வந்துட்டு இப்போதான் வந்து 2.5 2.6 2.7க்கு போயிருக்கு. கிட்டத்தட்ட 1x பண்ணிருக்கு ஒரு 1 monthல. இதுக்கு ரீசன் மொனிரோ நிறைய மைனிங் அதுக்குள்ள பண்ண முடியும்னு சொன்னது தான் இதுக்கு ரீசன். எல் பேங்க்ல கூட இப்போ ரீசன்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது எல் பேங்க் பெரிய எக்ஸ்சேஞ்ச் கிடையாது, இருந்தாலும் ஒரு நல்ல எக்ஸ்சேஞ்ச் தான். நல்ல எக்ஸ்சேஞ்சுன்னா என்ன, எங்கேயோ வேற எதையும் யூஸ் பண்ண முடியலன்னா அதை யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே தேங்க்யூ. ஹலோ சார். ஹலோ சார் சொல்லுங்க சார். ரியோ வந்து புக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சார். அதை பற்றி எதனா அப்டேட்டு? என்ன பிடிஎஃப் நான் பார்க்கலையே. அவங்க ட்விட்டரில் அப்டேட் பண்ணியிருக்காங்க சார். அவங்க வெப்சைட்டை வந்து அப்டேட் பண்ணி இல்லைங்க சார், ஒரு 2 days ஆகுதுங்க சார். செக் பண்ணலையே, நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் அவங்க எந்த அப்டேட்டும் கொடுக்காம இருந்தாங்க சார். அது ஒரு ஃப்ரீ ஹோல்டு வேலெட் அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட எந்த அப்டேட்டும் இல்லை. நீங்கள் சொல்கிறது எப்போ வந்துச்சுன்னு நான் கவனிக்கலையே. ஒரு 20 நாள் அப்டேட்டே வரல சார். 1 month அவங்க ஓன் வெப்சைட்ல எதுவும் அந்த பேஜ்ல போடலைங்க சார். அந்த ஃப்ரீ ஹோல்டு வாலெட்டை பத்தி மட்டும் தான் ரீபோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் 2-3 வந்தது. அந்த அவங்க ஏதோ ஒரு வேலெட் ஒன்று புதுசாக ஒன்று பண்ணுறோன்ட்டு 2 days பிஃபோர் மட்டும் அந்த புக்குன்னு சொல்லிட்டு அவங்க வெப்சைட் அப்டேட் பண்ணிட்டு அது கூட இந்த ஒரு பிடிஎஃப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சார். நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. நான் பார்க்கல, நான் பார்க்கல, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஏன்னா ஒரு அப்டேட்டே இல்லை, அதனால நான் பார்க்கல. ஓகே. சார் இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப் நான் பண்ணியிருந்தேன் சார், கியூபிக் காயின்னு. அது பார்த்தீங்களா சார்? கொஞ்சம் புதுசாக QKS அது இல்லைங்க, ரொம்ப நாளுக்கு முன்னாடியே இருக்குங்க. அது இல்லை கியூபிக் காயின் சார், QKC. அது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே யாரோ எனக்கு சொல்லியிருந்தாங்க. அதா
சார் அது இப்போ $0.9 இப்போ $8.8 இருக்கு சார். குவாண்டம் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்குன்னு. இல்லை அது அதுக்கு முன்னாடியே ரொம்ப முன்னாடியே பண்ணியிருந்தாங்க. 10 சென்ட் 5 சென்ட் இருக்கும் போதும் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு யார் பண்ணான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. சடனா ஒரு இந்த எப்போன்னா இந்த குவாண்டம் சம்பந்தமாக சில நியூஸ்லாம் வரும்போது தான் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அப்படியே மேலே போச்சு. அதுக்கப்புறம் நான் பெருசாக கவனிக்கல. நான் வேணா பார்த்துட்டு வேணா சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே சார். சார் இந்த ரியோவுக்கு இந்த ஃபண்டு மாரி போச்சுல சார், அதாச்சும் நீங்கள் பார்த்தீங்களா சார்? அவரோட சிஓ அது. ஆமாம் சார். இல்லை அது ஒன்றும் பெரிய ஃபண்டு கிடையாதுங்க. இல்லை சார், அது தனியாக ஒரு சின்ன சின்ன அக்கௌண்ட்லாம் வந்து ஃபண்டு மாரி பண்ணிட்டு இருந்தாங்க சார். குரூப்லையுமே வந்து வேணும்னு பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏதோ பண்ணுறாங்க சொல்லியிருந்தாங்க சார். அதனால தான் லைட்டாக ரியோ ப்ரைஸ் இறங்க ஆரம்பிச்சு. ஓகே 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 அது ஓரளவுக்கு ஸ்டடி ஆகிடும், பார்க்கலாம். ஸ்டடி பண்ணி கொண்டு போயிடுவாங்க. அதான் சார் சொல்கிறேன். சிஓமே நாங்கள் வந்து எங்கள் ஒர்க்கை பண்ணிட்டு இருப்போம், சொல்கிறீங்க கேட்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். ஆனால் எல்லாமே Q4 தான் பிளான் வச்சுருக்காங்க போல சார். ஆமாம், நிறையா இருந்தது. நான் ஏற்கனவே ஒரு ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடியே சொன்னேன். Q4 டிசம்பரில் தான் அவங்க சில அப்டேட்ஸ்லாம் நிறைய வருது அதுலன்ட்டு. Q4 அதாவது Q4 அந்த நவம்பர் டிசம்பரில் நிறைய அப்டேட்ஸ் அவங்களுக்கு நிறைய பண்ணுறதுக்கு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு 6-7 மாதம் 8 மாதம் முன்னாடியே சொல்லும் போது சொல்லியிருந்தேன். செக் பண்ணிட்டு பார்ப்போம். சரிங்க. ஸ்ரீராம்னு ஒருத்தர் கை தூக்குறாரு. சார் இந்த மார்க்கெட் வந்து புல் மார்க்கெட் வந்து கொஞ்சம் டிலே ஆனதுனால நம்ம இந்த லாங் ஹோல்டிங்ல இருந்தது எல்லாம் எடுத்து அப்படியே ஸ்விங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஒரு 4-5 மாசமா சரி அப்படியே ஸ்விங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது இப்போ என்னோட ஒரு 2000 அப்படிங்கிற மாதிரி போர்ட்போலியோ இருந்துச்சுங்க சார். அதுல RBNTல கொஞ்சம் பாதி இருக்குங்க. அது ஆவரேஜ் பிரைஸ் 10 சென்ட்ஸ்ங்கிறதுல இன்னொரு 250 கூட போட்டு அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாங்க சார். இப்போ பேலன்ஸ் வந்து ஸ்விங்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். TAO, S, மாவியா, சம்டைம்ஸ் டியா, இதெல்லாமே 20-30% எல்லாமே நல்லா வந்துச்சுங்க சார். சரிங்க. இப்போ வரைக்கும் அந்த ஒரு வெயிட் பண்ணி ஒரு 15 days 20 days அந்த மாதிரி வெயிட் பண்ணி எடுத்து புக் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ இப்போ வந்து அப்கமிங் ஒரு 2-3 மந்த்ஸ்ல வந்து நம்ம ஒரு புல் மார்க்கெட் சப்போஸ் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்பவே கொஞ்சம் லோ பேஸ்ல இருக்கிற காயின்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் என்டர் ஆகி அப்படியே லாங் டைம் ஹோல்டிங் வச்சுக்கலாமாங்க சார்? ஏன்னா லாங் டைம் ஹோல்டிங் எதுவுமே இல்லைங்க, இப்போ RBNT மட்டும்தான் இருக்கு. நீங்க ஏதாவது ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கோங்க whether you're going to trade or going to hold. இப்போ இன் கேஸ் வந்து ட்ரேட் அண்ட் ஹோல்டுன்னு சொன்னா யூ செப்பரேட்டா ஒரு $1000 இல்லைன்னா ஒரு $500 ட்ரேடிங்க்குன்னு வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு 10% கிடைச்சா போதும். ஒரு 5 நாளைக்கு ஒரு தடவை $50 $500 வச்சுக்கலாம். இந்த $50 லாங் டேர்ம் காயினில் போட்டுகிட்டே வாங்க. அந்த $500 வந்து ப்ளோ பேக் பண்ணிக்கிட்டே இருங்க, ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ மீதி உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்பெல்லாம் டவுனு, இது இப்போ இன்னைக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நேற்றெல்லாம் நல்லா கீழே வந்தது, கிட்டத்தட்ட ஒரு 20-30% மேக்ஸிமம் காயின்ஸ் எல்லாமே கீழே வந்தது. ஸோ அதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி அந்த மாதிரி டைமில் பை பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ எப்போல்லாம் மார்க்கெட் ட்ரேடிங்க்கு தனியா வச்சிருந்தேன் நீங்க பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜி நல்ல ஸ்ட்ராட்டஜி. நிறைய பேர் அதை பண்றது இல்ல, அப்படியே வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது போதும் மார்க்கெட் ரொம்ப டல்லா இருக்கு, எதுவுமே மூவ்மெண்ட் இல்லைங்கும் போதும் சில ஃபண்ட்ஸை எடுத்து யூ கேன் ரொட்டேட் இட், அதாவது ப்ளோ பேக் பண்ணலாம். எடுத்து தூக்கி போட்டு இன்னொரு ப்ராஜெக்ட்ல போட்டு அதுல இருந்து 20-30% கெயின் பண்ணிட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்க ரீபை பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும், ஆனா வந்து கரெக்டா பண்ணணும். சார் உங்க அட்வைஸ் பண்ணி தான் பண்ணேங்க. ஒரு 5-6 மாசமாவே இது வந்து கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. ஆனா என்ட்ரிக்கு நான் ரொம்ப வெயிட் பண்றேங்க. அது நல்லதுதான் வெயிட். அதாவது நீங்க வாங்குறத விற்கிறத விட வாங்கும் போது வெயிட் பண்ணி வாங்குறது தான் ரொம்ப கரெக்டா வாங்கணும். விற்கிறது வந்து நமக்கு மேல போகும்போது நம்ம வித்துட்டாலும் நம்ம ப்ராஃபிட்ல வித்துட்டோம், அதுக்கப்புறம் வித்ததுக்கப்புறம் இன்னும் மேல போனாலும் அதை கவலைப்படக்கூடாது. நம்ம ப்ராஃபிட்ல வித்துட்டோம்னு விட்டுணும். ஆனா வாங்கும் போது வாங்கிட்டு கீழே போனா தான் வயிற்றுச்சலா இருக்கும். அதனால அந்த வாங்கும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாங்குங்க. அது ரொம்ப கீழே போதா 50% ஃபண்ட் தான் வாங்குறேன். 50% ஃபண்ட் தான் வாங்குறதுங்க சார். 1000க்கு 500க்கு வாங்குறேங்க. மீதி இறங்க 10% கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அப்படிதான் வர்றேன். சரிங்க. இன்ட்ரேடுக்கு அப்படிதான் சார் பண்றோம். சரிங்க. லாங் டேர்ம்ல இருக்கிறது மேல வந்தா அது வந்துட்டு போகுது, ஸ்விங் ட்ரேட் வந்தா அது கட் பண்ணி வந்துடலாம். இதே போயிட்டு இருக்குங்க சார் 6 மாசமா. நல்ல விஷயம். ஓரளவுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுதுங்க. இனி ஹோல்டு பண்றதுக்கு காயின் இல்லைங்கிறதுனால இப்போ 2-3 மந்த்ஸ்ல ஏதாவது வந்துச்சுன்னா இருக்கிறதையும் சேர்ந்து போட்டுடலாமான்னு பாக்குறேங்க. நீங்க சொன்னது நல்ல ஐடியாங்க சார். இப்போ 1000 இருக்குங்க, அதுல 500 மட்டும் போட்டுட்டு 500 அப்படியே ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகே சார், தேங்க்யூ. கை தூக்குறேன்.
யாரோ கை தூக்குறாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். சார் இப்போ இந்த யூஎஸ்ல வந்து வட்டி விகிதம் குறைக்காதனால சார் நம்மளுக்கு பொதுவா வந்து ரெசஷனை பத்தி பேசிட்டு இருக்காங்க சார். அதை பத்தி உங்களோட கருத்து சார்? இல்ல ரெசெஷன் இல்லைன்னு சொல்லிட்டு போன முறையே சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு அதை பத்தி எதுவும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு நியூஸ் எதுவும் இல்லை. இருந்துச்சுன்னா அதில் அப்டேட் யூ. சரி சார். சார் அப்புறம் இப்போ நம்ம இந்தியாவை பத்தி நம்ம ஆகஸ்ட்ல அடுத்து ஒரு அப்டேட் வருது, நவம்பர்ல லாஸ்ட் அப்டேட் வருதுன்னு சொல்றோம். அது வரைக்கும் நம்ம பார்க்கலாமா இல்ல எப்படிங்க சார்? என்ன 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 அப்டேட் சொன்னீங்க சார்? மாவியாவில் வந்து இப்ப ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஒன்று அப்டேட் வருது. எவ்ரி 3 months அன்லாக் ஆகிட்டே தான் இருக்க போகுது. அது கண்டினியூஸா லீனியர் அன்லாக். அது நவம்பருக்கு அப்புறம் மறுபடியும் பிப்ரவரி அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். ஓ சரி சார், சரி சார். அப்படியே அது கண்டினியூஸ். சார் அப்புறம் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் சார். இப்ப நம்மளுக்கு ஃபெட் மீட்டிங் நடக்குதுல்ல சார், ஒவ்வொரு ஃபெட் மீட்டிங்கும் நான் வாட்ச் பண்றேன். அப்ப வந்து இந்த ஏற்ற இறக்கங்கள் வந்துகிட்டே இருக்கு நம்ம அப்டேட்ஸ்ல, நம்ம இதுல கிரிப்டோல. இப்ப ஃபெட் மீட்டிங் நியூஸ் பார்க்கும்போது நமக்கு உடனே மெசேஜ் கிடைக்க மாட்டேங்குது சார். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு கிடைக்குது. ட்விட்டர்ல வாட்சர் குரு நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க, அடுத்த செகண்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். இல்லைன்னா அதுல லைவ்லயே பாருங்க. வாட்சர் குரு அவன் அப்படியே உடனே போடுறானே. வாட்சர் குரு. ஆமா, அது ட்விட்டர் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும், அதை ஃபாலோ பண்ணுங்க. அவன் எல்லா நியூஸும் அந்த கிரிப்டோ ரிலேட்டட் நியூஸ் எல்லாம் உடனே அடுத்த செகண்ட் அவங்களுக்கு அப்டேட் ஆயிடுது. அங்க முடிச்ச அடுத்த செகண்ட் உங்களுக்கு அப்டேட் பண்ணி சின்னதா ஒரு வரியில போட்டுருவான் பாருங்க. அந்த அந்த அக்கௌண்ட்டை இது பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. ஹலோ சார். ஹலோ. சார் இப்போ அந்த வீடியோ அப்லோட் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்களா சார், பிட்காயின் ப்ரெடிக்ஷன்? ஆமா. அது எப்போ சார் வரும்? நானும் பண்ணணும்னு பார்த்துட்டே இருக்கேன், இன்னும் பண்ணவே இல்லை. நான் பண்ணிடுறேன், விரைவில் பண்ணிடுவேன். சார் இப்போ இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே 181 வரைக்கும் வந்ததுங்க. இது வரைக்கும் பண்ணது இல்லையா சார்? ETH சார் அது பண்றோமா? இன்னும் பார்க்கலங்க. ஓகே சார். சார் இப்போ இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே வாங்குறாங்கல்ல சார், இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா பிட்காயின் வந்து பியர் மார்க்கெட்ல அது அப்படியே பிட்காயின் கொஞ்சம் கொஞ்சமா மேல போயிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். அதுமே நடக்கும் கீழே வரும். பட் ஆனா ரொம்ப போன முறை வந்த மாதிரி அதுக்கு போன சைக்கிள் அதுக்கு முதல் சைக்கிள் எல்லாம் வர மாதிரி டிராஸ்டிக்கா ஃபால் இருக்காது. ஏன்னா வந்து இன்ஸ்டிடியூஷனல் அடாப்ஷன் நிறைய இருந்துச்சுன்னு சொன்னா they won't let it happen. அது கீழே வர. அது இல்லாம ட்ரெஷரிக்குன்னு அந்த கம்பெனி நிறைய பேர் வாங்கி வைக்கிறாங்க உள்ள. இல்ல அவங்க கம்பெனி ஹோல்டிங்ஸ்க்கே பிட்காயின் இப்போ வைக்க சொல்லிட்டாங்க. பிளஸ் பிட்காயினை யூஸ் பண்ணி மார்ட்கேஜுக்கு பண்ணிக்கலாம். நீங்க ஹைபாத்திகை பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், லோன் எடுத்துக்கலாம் 30%. ஒரு பிட்காயின் இருந்ததுன்னா 1 லட்சம் ரூபாய் ஆச்சுன்னா 30,000 ரூபாய் நீங்க லோன் இங்க அவைல் பண்ணிக்கலான்ற மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்ல கொண்டாடுறாங்க. அதனால வந்து ரொம்ப பேங்க்லயுமே வந்து இது பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப இருக்காது பிட்காயினை பொறுத்த அளவுக்கு. ஆனா வரும் கீழே. ஆனா போன முறை வந்த மாதிரிலாம் கிட்டத்தட்ட 65ல இருந்து 15க்கு வந்துச்சு, 69ல இருந்து 15க்கு வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு 180 170 போயிட்டு 1 வரலாம் அல்லது ஒரு 80 வரலாம். அது கீழே போகாதுன்னு நினைக்கிறேன். ஓகே சார். ஏன்னா அவங்களும் கீழே இறக்கி வாங்கி ப்ராஃபிட் பார்க்க தானே பார்ப்பாங்க இன்ஸ்டிடியூஷன். ஆமா சார். இப்போ கோல்டும் பிட்காயின் டாமினன்ட் சார்ட்டும் ஒரே மாதிரி இருக்கு சார். கோல்டு ஆனா திடீர்னு பிச்சுக்கிட்டு மேல போகுதுங்க நல்லா மறுபடியும். அதான் டாமினன்ஸே இருக்குது சார். ஆமா, இப்ப டாமினன்ஸ் இறங்குறப்ப கோல்டு இறங்குது. இன்னொன்று நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா கோல்டு ஏறும் போதெல்லாம் வந்து பிட்காயின் இறங்கும், பிட்காயின் ஏறும் போதெல்லாம் கோல்டு இறங்கும். நீங்க அதையும் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்க. ரெண்டு கோரிலேட் ஆகும். ஆமா சார். இப்போ நம்ம கோல்டு இறங்கினா அந்த மற்ற வார் எல்லாமே முடிஞ்சதா அர்த்தம். டாமினன்ஸ் நம்ம கீழே வரும், ரேட் கட் வரும், எல்லாமே கரெக்டாக இருக்கும். கீழே வந்துச்சு, மறுபடியும் பேர ஆரம்பிச்சிருக்கு கோல்டு. ஆமா, மறுபடியும் ஏறி இருக்கு. நேற்று தான் கொஞ்சம் ஏறி இருக்கு. பார்த்துட்டு சொல்லுவோம். ஓகே ஓகே ஓகே. அண்ணா இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த டைம் பிடிசி கீழே வந்தாலுமே ஒரு 80K இல்ல 100K கிட்ட வந்தாலுமே எனக்கு தெரிஞ்ச லார்ஜர் நம்ம மாதிரி கிரிப்டோ ரீட்டைல் மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி பிடிசிக்குள்ளதான் என்டர் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் போவாங்க. ஆமாண்ணா, இப்ப நான் பயந்துட்டோம்லண்ணா. அடுத்த 3 வருஷத்துல அது ஒண்ணு மட்டும் தான் ஏறுது, அதுக்கப்புறம் தான் ஈத்தே ஏறுதுன்னா பாத்துக்கோங்க. ஓகே ஓகே. உண்மைதான். நிறைய ஆப்ஷன். அதாவது ரீட்டைலருமே வந்து இப்போ எனக்கு 1000x 2000x 100x எல்லாம் இருக்குன்னு வேணாம்ப்பா, எனக்கு போட்ட காசு 1x 2x வந்தா போதும், சேஃபா இருந்தா. இப்ப ரொம்ப கம்மியாயிடுச்சுண்ணா. ஆமா உண்மைதான் நீங்க சொல்றது. நீங்க சொன்ன மாதிரி ப்ரெடிக்ஷன் வந்து நீங்க இந்த 2 தான் நினைக்கிறீங்கன்னா? ஆமா, நாம அன்னைக்கு பேசணும் இல்லனா, அதுக்கப்புறமும் நான் அந்த சைடு நான் பாத்துட்டு இருந்தேன்.
நான் அந்த உங்களோட வியூ ஃபுல்லாவும் பார்த்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க பாத்தீங்களா. எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் வந்து இந்த டைம் வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டிஷனை பார்த்துட்டு கொஞ்சோண்டு போட்டு பாத்துக்கலாங்கிறது தான் மெயின். கண்டிப்பா இந்த டைம் எல்லாரும் வெளியே வந்துடணும். நான் டிசம்பர் பாப்போம், நம்ம அதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணுவோம். என்ன மார்க்கெட் போற கண்டிஷனை பார்த்து நம்ம அப்டேட் கொடுத்துக்குவோம். ஆமா ஆமா ஆமாண்ணா ஆமாண்ணா. ஓகேண்ணா. நீங்க சொல்ற மாதிரி ஹலோ வேல்ஸ் கேக்குதுங்களா? அக்குமுலேஷன் வந்துங்க சார். ஹலோ அன்னைக்கு 69 ல இருந்து 15 வரும்போது ஒரு எம்ஆர் அக்குமுலேஷன் பண்ணாங்க. இப்போ வந்து 120 வந்துட்டுங்க சார். இப்போ ஆக்சுவலா 110 வந்துட்டு 75 வந்துச்சு. இப்போ அங்கேயே அக்குமுலேட் பண்ணியிருந்தாங்கன்னா மட்டும்தான் நீங்க சொல்ற 150க்கு மேல வர்றதெல்லாம் பாசிபிளுங்க. அவங்களுக்கு ஒரு 1x கிடைக்குங்கிறது. பட் இப்போ 123 ல இருந்து ரிவர்ஸ் ஆகி மேபி 1 வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இல்ல இங்க இருந்து திரும்ப கீழே இறக்குவாங்களா சார்? ஒரு 80 அந்த மாதிரி இல்ல இறக்கி இப்ப திரும்ப கீழே அக்குமுலேட் பண்ணி வராதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு ரொம்ப கீழே கொண்டு போக மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பிட்காயினை பொறுத்த அளவுக்கு ஒன்னு சைட் பேஸ்ல மூவ் ஆகும், இல்லைன்னா எப்படியே கீழே வந்தா 110 105 வரைக்கும் வரும், 105 வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் மேலெல்லாம் கொண்டு போவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இப்ப இந்த 75 அக்குமுலேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது எப்படிங்க சார் தெரிஞ்சுக்கிறது? இந்த வேல்ஸ் வந்து உள்ள வந்திருக்காங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸ் உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிறது எப்ப பை நம்ம ஏதாவது பண்ணாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். டிரான்சாக்ஷன்ஸை போய் பாருங்க. எந்தெந்த மந்த்ல எல்லாம் 75 இருந்துச்சு, ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி 75 இருந்துச்சு. இந்த 4 மந்த்ஸ் முன்னாடி ஆமாங்க இருந்த சார். அந்த டேட்டா பார்த்தீங்கன்னா பை பண்ணது எவ்வளவு வால்யூம் பையா இருக்கு, எங்கெங்க பையா இருக்குன்றது எக்ஸ்ப்ளோரர்ல ஃபுல்லாவே பார்க்கலாம். யூ கேன் வாட்ச் இட் லைவா. எல்லாமே எல்லா டிரான்சாக்ஷனும் டிரான்ஸ்பரண்டா இருக்கும், பார்க்கலாம். சில விஷயங்கள் ஸ்விங் ட்ரேடுக்குங்க சார். பிடிசியோட பிரைஸ் அதை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆல்ட் எங்கெங்க இறங்குதோ அங்கங்க எல்லாம் நம்ம கேட்ச் பண்றோங்க. ப்ளஸ் ஸோ பிடிசி வந்து 120 இன்னொன்னும் நீங்க சொல்லுங்க சார். பார்க்கணும், மார்க்கெட்டோட கண்டிஷனையும் பாருங்க. ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன், ஓவரால் எக்கனாமிக் அந்த உலக மார்க்கெட்டோட கண்டிஷனு. இன்னொன்று நீங்க ஸ்விங் ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல எது நியூஸ் இருக்கா அதையும் கவனிங்க. இது மட்டும் பிடிசியை மட்டும் வச்சுட்டு மேலே எங்கேயும் போகும்னு போகாதீங்க. சரிங்க. எல்லா இப்போதைக்கு பிரைஸ் ஃபேக்டர்ஸும் ஆக்ஷன் இருக்குங்க, மட்டும் தான் பண்ணி எல்லா போறோம் சார். ஆமா எல்லா ஃபேக்டர்ஸையும் பாருங்க. ஓகேங்க சார். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹலோ சொல்லுங்க. ஸ்ரீராம் சொன்ன மாதிரி எனக்கு என்ன தோணுதுன்னா, ஐ மீன் பிடிசி மார்க்கெட் ஓகே, பட் ஐ மீன் பிடிசி ஓகே, பட் ஆள் பொறுத்த வரைக்கும் மக்கள்லாம் ரொம்ப உஷாராயிட்டாங்கன்னு தோணுது bro. மக்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல் ஆயிட்டாங்களோ, ரொம்ப அவேர்னஸ் வந்துருச்சோ. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா 21 மார்க்கெட்ல வந்து கண்ட மணிக்கு ஃபோமோ ஆகும், யாரும் ஃபோமே ஆக மாட்டேங்கிறாங்க. ரொம்ப தெளிவா இருக்காங்க, கரெக்டா வராங்க, கரெக்டா வெளியே போறாங்க, டக்குன்னு வந்து வாங்கின பம்ப் அடி ஆகுறாங்க. அப்படிங்க, வாங்கின அடி அப்படி. அடி அந்த மாதிரி இருக்கு. ஸோ அது அது எனக்கு தோணுது. யூஸ்வலா வந்து ஒரு மெச்சூர்டு இன்வெஸ்டர் அல்லது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னா பேட் எக்ஸ்பீரியன்சஸ் அதிகம் இருக்கிறவங்க வந்து தேல் பிளே அ சேஃபர் கேம். நியூபீஸ் உள்ள வரும்போது தேல் டூ த மிஸ்டேக்ஸ். அது வரும்போதும் இப்ப நியூபீஸும் ஓகே, நியூபீஸும் தெளிவா இருக்கிற மாதிரி டவுட். நிறைய நியூபீஸும் பேர் தெளிவா நிறைய பேர் இருந்தா கைடிங் டம். தோஸ் ஆல்ரெடி இன் தி மார்க்கெட் ஆர் கைடிங் டம். அதுதான் மெயின் ரீசன். முன்னாடிலாம் வந்து வருவாங்க, குருட்டு நம்பிக்கையில வந்து போட்டுட்டு எடுத்துட்டு போவாங்க. சரி ரொம்ப இதுல ஃபோமோ போட்டோம்னா ஆவாங்க, ரொம்ப ஃபோமோ இல்ல இருக்கும். ஃபோமா வாங்குன்றத விட இதுல போட்டா இவ்வளவு வந்துருது அவ்வளவு வந்துருதுன்னு வருவாங்க. இப்பெல்லாம் அந்த அளவுக்கு அப்படி யோசிக்கிறது இல்ல. தேர் பிளேயிங் தி சேஃபர் கேம். ஸோ ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன் அவங்களுக்கு தெரியுது. தோஸ் ஆர் இன் ஸ்டாக்ஸ் ஆர் கமிங் இன் டு கிரிப்டோ, தோஸ் ஆர் டூயிங் சம், தோஸ் ஆர் இன் காயின்ஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல காயின்ஸ் இருக்கவங்க ரொம்ப உள்ள அதிகம். வராங்க. So அப்படி வரும்போது அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுது அங்க இருந்தது இவ்வளவு வருது, இங்க இவ்வளவு வருதுன்னா அது உண்மையா பொய்யா கொஞ்சம் வாட்ச் பண்ணுவோம், லெட்ஸ் பிளே தி வெயிட்டிங் கேம் சொல்லிட்டு பொறுமையா வெயிட் பண்ணி விளையாடுறாங்க. ஸோ அது நல்ல விஷயம் தான். அது மெச்சூர்டு, அதாவது ஒரு மெச்சூர்டு இன்வெஸ்டருக்கு இருக்கக்கூடியது நியூபிக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது தான். பட் இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் நீங்க மார்க்கெட் நீங்க சப்போஸ் இன் கேஸ் வந்து எல்லா காயினும் ஒரு 2-3x பறந்து மேல போகுதுன்னு வச்சுங்களேன், அப்ப பாருங்க அந்த ஃபார்ம் எப்படி இருக்கும். அப்ப இதே இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பயங்கர இல்ல FOMO கரெக்ட் இருக்காங்க சார். அது அப்படி மேல போகும்போது தான் அந்த FOMO இருக்கு, இப்ப இருக்காது. கரெக்ட் கரெக்ட். ஆனா எனக்குமே அவர் ஸ்ரீராம் சொன்னதான் நான் ஃபீல் பண்றேன். நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பா ஆல்ஸ்ல போக கூடாது, பிடிசி ETH அதுக்கப்புறம் மட்டும் போகணும்னு தோணுது. வேற எதுலயுமே போக கூடாதுன்னு முடிவு பண்றோம். நல்லதுதான் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பிக் ஒன்ஸ், பிக் இன்வெஸ்டர்ஸ், பிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதெல்லாம் அவ்வளவு பெருசெல்லாம் போகாதீங்க. நம்ம சர்க்கிள்லயே ஐ நோ ஃபியூ பீப்புள் பிடிசி ETH TO தவிர வேற எதுல இன்வெஸ்ட் பண்ணது கிடையாது. இன்வெஸ்ட் பண்ணவும் மாட்டாங்க, நான் சொன்னாலும் பண்ண மாட்டாங்க, எனக்கு வேணாம் சார்ன்றுவாங்க. தே இன்வெஸ்ட் ஒன்லி இன் பிடிசி. இப்பயே அவங்க 6x ப்ராஃபிட்ல இருக்காங்க. கண்டிப்பா. ஏன்னா 20 கிட்ட வந்து இப்ப எங்க 130 நிக்கிறாங்க. அதனால பிடிசி, ETH, BNB, TAO, இன்னும் 2-3 ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி தான் இதுல தான் வச்சிருப்பாங்களே, வேற எதுக்குமே அவங்க வரதில்ல. அப்படியே வந்தாலும் $1000 $2000 கூட ஒரு ப்ராஜெக்ட்ல போட மாட்டாங்க. பட் வேற இங்கெல்லாம் போடும் போதும் 1 lakh, 2 lakh, $3 lakh, $1 million போடுற ஆளுங்கெல்லாம் இருக்காங்க இன் ஆர் கம்யூனிட்டி.
ஆனா வந்து எதுக்குள்ள போட மாட்டாங்க, இங்க வரவே மாட்டாங்க. நான் அவங்கள்ட்ட சொல்லி நீங்க ஏன் சார் இங்கெல்லாம் வரீங்க, 1x கிடைச்சா உங்களுக்கு போதும், 1 மில்லியனை போட்டுவிட்டு ஏன் இங்கே வரீங்க, 1x போட்டா போதும் உங்களுக்கு, நீங்க போயிட்டே இருங்கன்றது. ஸோ தட் இஸ் அவங்க அப்ராட்ல இருக்கவங்க. புரியுது bro. அதனால ஆனா அப்படி ஆல்ஸ்ல போட்டு அடி வாங்கி ஆல்ஸ் அடி ரொம்ப ரொம்ப தாங்க முடியாம அடி ஆல்ஸ். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டேர்ம் ஒன்று ரொம்ப பாப்புலர் டேர்ம் வந்தது, மேக்ஸிஸ்ன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. பிடிசி மேக்ஸிஸ், பிடிசி மேக்ஸ். அதை பிடிசி தவிர வேற காயின்லாம் அவங்க மதிக்க மாட்டானுங்க, பெருசா இப்படி பேசுவானுங்க அப்படி பேசுவாங்க. இன்னைக்கு அவனுங்களாம் வந்து ஏன்டா அன்னைக்கே நாங்க சொன்னோம்னா கேட்டீங்களாடா அந்த மாதிரி தான் சிரிக்கிறானுங்க. இல்ல அவங்க பூமர் நினைச்சோம், இப்ப நம்ம பூமர் ஆயிட்டோம். உண்மைதான். அவனுங்க பிடிசி மேக்ஸ் செயலர் எடுத்துக்கோங்க, மற்றபடி வேற அவன்லாம் வந்து டோட்டல் மேக்ஸி தான். மற்றபடி எனக்கு தெரிஞ்ச நிறைய மேக்ஸிஸ் இருக்காங்க, பிடிசி தவிர எதுவுமே வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு அட்லீஸ்ட் அதை பார்க்கவும் மாட்டாங்க, வாங்கவும் மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாம் தேவர் ஆல் இன் ப்ராஃபிட். 20ல 30ல வாங்கினவங்கலாம் இப்போ வந்து கிட்டத்தட்ட 3x ப்ராஃபிட்ல இருக்காங்க. போர்ட்ஃபோலியோ அப்படியே ஸ்டெடியா இருக்கு. ஒரு சில போர்ட்ஃபோலியோ ஸ்டெடியா இருக்கு. அந்த போர்ட்ஃபோலியோ ஸ்டெடியா இருக்கிறது காரணம் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் 20, 30, 40x பண்ணதுனால இருக்கு. ஆனா மேஜர் போர்ட்ஃபோலியோஸ் எல்லாமே கீழே தான் இருக்கும் நம்ம ஆட்கள்ல. எனக்கு தெரிஞ்சு இப்ப இதுல இருக்கிற ஒரு 80 பேர்ல ஒரு 15 பேரோட போர்ட்ஃபோலியோ ப்ராஃபிட்ல இருக்கு எனக்கு தெரியும். 3x 4x ப்ராஃபிட், அதாவது பிட்காயின் இல்லாம. ஏன்னா இன்வெஸ்ட் பண்ண ப்ராஜெக்ட் வந்து அந்த மாதிரி ப்ராஜெக்ட் டிஓல வந்து $10-15 போட்டவங்க இன்னைக்கு $300 இருக்கு. அது என்ட்ரி ப்ரோ, என்ட்ரி நல்லா எடுத்துப்பாங்க. சில பேர் 600 வாங்கி மாதிரி இருக்கிறவங்க சில பேர் ப்ராஃபிட்ல இருக்காங்க. ஆனா நாட் எவ்ரிவன். மீதி 80% பீப்புள் வந்து லாஸ்ல தான் இருக்காங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா ப்ரோ. ரொம்ப பாப்போம். தேங்க்யூ. வேற ஏதோ சார் அந்த பம்ப் காயின் பத்தி உங்க ஐடியா என்ன சார்? என்ன காயினுங்க? pump.fund காயின் வந்து கீழ வரட்டும் சார். இப்போ அது சப்ளை கீழ வந்து 2 வீக்ஸா அந்த இடத்துலயே கன்சாலிடேட் ஆகி இப்போ பம்ப் ஆகுற மாதிரி இருக்கு. அப்பனா கொஞ்சமா எடுங்க. எனக்கு ரொம்ப கேட்டுட்டு இருந்தாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 0.0026ல எடுத்தேன். இப்போ வந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் 28ல இருக்கு. 31க்கு வந்திருக்கு சார் இப்போ. நான் பாக்க 28 வந்து சாயந்தரம். ஓகே. அது இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது அது கொஞ்சம் பம்ப் ஆகி மேல வந்துட்டு இருக்கு. அந்த காயினோட உங்க ஒப்பீனியன் எப்படி சார்? ஓகே தான். கிட்டத்தட்ட எவ்ரி செகண்ட் எவ்வளவோ ப்ராஜெக்ட் வெளியில வந்துட்டு இருக்கு. அவங்களோட ப்ராஜெக்ட் அது ஓரளவுக்கு பம்ப் ஆகும், அதனால எடுக்கலாம். ஓகே சார். ஏற்கனவே இப்போ 1 பில்லியன் மார்க்கெட் கேப்ல இருக்கு. ஏன்னா அதோட சப்ளை 10 பில்லியன். ஆமா, ஆனா ஃபுல்லாவும் அது வெளியே வரல. அது ஆமா, அதுதான் என்னன்னா அந்த 2 பிரேக் பண்ணி கீழே வரும்னு பார்த்தா பிரேக் ஆகல. என்கிட்ட கேட்கும் போது நான் 2 பிரேக் பண்ண வேணா எடுங்கன்னு சொல்லியிருந்தேன். 2 பிரேக் பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறேன். அது ஆமா சார். 1 வாரம் ஆச்சா, 5 நாள் ஆச்சா, 8 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 0.004லயோ 5லயோ இருந்துட்டு கீழே அப்படியே வந்து 0.002 வரைக்கும் வந்துச்சுங்களா? ஆமா. நான் 2 பிரேக் பண்ணட்டும்னு சொன்னேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க 2 பிரேக் பண்ணுங்க அப்ப எடுத்துக்கங்கன்னு. அது பிரேக் பண்ணல. மேபி பிரேக் பண்ணாலும் பண்ண அப்ப பார்த்து எடுங்க. இல்லைன்னா இப்போ எடுத்தீங்கன்னு சொன்னா யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். சில யூடியூபர்ஸ் ரொம்ப ஹைப் பண்றாங்க. அது ரொம்ப பெருசா சொல்லானா கண்டிப்பா போகும். அதனால இது ரொம்ப நல்லா போக வாய்ப்பு இருக்கு. அந்த ப்ராஜெக்ட்ல வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அதை பில்ட் பண்றதுக்கு ஒரு ஈஸியான ஒரு மெத்தடை கொடுக்குறான். ஆனா அந்த ப்ராஜெக்ட் தான் வந்து சொலோனாக்கு வந்து பெருசா பம்ப் பண்ணி கொண்டுட்டு போச்சு ப்ரைஸை. pump.fund இப்போ வந்து அது மக்கள் வந்து ஓரளவுக்கு உஷாராகி அது அதில் வர ப்ராஜெக்ட்ஸ் வந்து பெருசா இன்வெஸ்ட் பண்றதுலாம் கிடையாது. pump.fundல பம்ப்னு பேர் அதாவது போஸ்ட் ஃபிக்ஸ் ஆயிருந்துச்சுனாலே அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸ்ல இந்த ப்ராஜெக்டானு வெளில போயிடுறாங்க. இது எதுக்குடா இதுன்ட்டு. ஸோ அப்படியே நான்லாம் அதை பார்த்துட்டு வெளில போயிடுவேன். இந்த பம்ப்னு கடைசியில் 4 வார்த்தை இருந்துச்சுன்னா விட்டுருவேன், இது சரியா வராது நமக்குன்ட்டு. ஸோ அதனால பார்த்துக்கோங்க. அதனால எந்த அளவுக்கு போகும்னு தெரியல. மேபி அந்த 2002 பிரேக் பண்ணி கீழே வந்து எடுத்தீங்கன்னு சொன்னா ஈஸியா அந்த 4 ரீச் பண்ண ஒரு நெக்ஸ்ட் ஈஸியா கிடைக்கும். பட் ஆனால் அதுக்கு மேலே எவ்வளவு போகும்னு தெரியல. ஏன்னா சப்ளையும் பெரிய சப்ளை தான் அது. ஓகே சார். ஆனா ஒரு விஷயம் வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து சொலோனாவுக்கு ஒரு பெரிய கை கொடுத்து மேலே கொண்டு கிட்டத்தட்ட அகைன் அந்த ஆல் டைம் கொண்டுட்டு போனது pump.fund. $8 இருந்து கொண்டு போச்சு. அது $8-15 இருந்து கிட்டத்தட்ட 215-230 வரைக்கும் ரீச் பண்ணிட்டு தான் இப்போ கீழே வந்தது. 130-135க்கு வந்துட்டு. ஸோ அதனால கிட்டத்தட்ட அந்த ஒரு 20x அதை கொண்டுட்டு போனதுக்கு மெயின் ரீசன் pump.fund. அதை மறுக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அதுதான் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சு சொலோனாக்கு பயங்கரமா. அது உண்மைதான். எப்படி என்ன சொன்னாலும் அதை எடுத்துக்கிட்டு தான் ஆகணும்.
ஆல்ட் சீசனை கெடுத்ததே அவன் தான் சார். எடுத்தது வந்து ஆனா சோலோனாக்கு பெருசா ரெவன்யூ கொடுத்தது அந்த ப்ராஜெக்ட். அது உண்மை, அதை நம்ம மறக்க முடியாது. சார் வணக்கம் சார். வணக்கம். ஜெயவேல் சார், ஜெயவேல் பேசுறேன். 1 ட்ரில்லியன் சார் அது. சொல்லுங்க சார். 1 ட்ரில்லியன் சார் அது பம்ப் டாட் ஃப்ரம் அந்த பேசிட்டு இருக்கீங்க. 1 ட்ரில்லியன் சப்ளை. 1 ட்ரில்லியனா? நான் 10 பில்லியன் சார் நினைச்சேன். ஓ 1 ட்ரில்லியன் ட்ரில்லியன் 355 என்னமோ 355 பில்லியன் வந்து சர்க்குலேட்டிங் இருக்கு சார், வெளியில இருக்கு. ஓ 35% சர்க்குலேஷன்ல இருக்கு. ஆமா சார், ஆமா சார், ஆமா. ஓகே ஓகே ஓகே. ஓ நான் சரி கவனிக்கல. அது 1 ட்ரில்லியன் அது. அப்ப இதுக்கே ஓவர் பிரைஸ்ல தான் இருக்கு. பார்க்கலாம். நான் 10 ஓகே சார், பில்லியன் ஓகே. நினைச்சிட்டு தேங்க்யூ. இருக்கேன். ஓ ரைட். ஓகே ஓகே. இந்த புல் ரன்ல அப்ராக்சிமேட்டா மேக்ஸிமம் மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோ நமக்கு வரும் அதுல? அண்ட் அதுல அப்படி வந்துச்சுன்னா அதிகமா எந்த செக்டார் ஹோல்ட் பண்ணும்? எப்பவும் போல L1 தான் அதிகமா ஹோல்ட் பண்ணோம், லேயர் 1s. அதுக்கு ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா ஏஐ ஓரளவுக்கு மார்க்கெட் ஓகே. பிடிக்கும். தேர்ட் வந்து ஆர்டபிள்யூ ஆர்டபிள்யூல வரும். ஃபோர்த் வந்து கேமிங் வரும். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். டிஃபையும் அதே மாதிரி நடுவில் கொஞ்சம் இருக்கும். ஆனால் டிஃபை வந்து ஈத்தை பேஸ் பண்ணி தான் நிறையா இருக்கும், சொலோனாவை பேஸ் பண்ணி நிறையா இருக்காது. எஸ்யூஐ கொஞ்சம் டிஃபைல கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, எஸ்யூஐயும். ஸோ இந்த ஈத்து எஸ்யூஐ இதை பேஸ் பண்ணி தான் டிஃபை அதிகமாக இருக்கும். அது ஈத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும் மேக்ஸிமம் டிஃபையை பொறுத்தளவுக்கு. மற்றபடி கேமிங் செக்டர் ஆர்டபிள்யூஏ, ஏஐ, L1 எப்பவும் போல. ஆனால் L2 வந்து இந்த வாட்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுன்னு தெரியல. L2 வந்து இப்போ வரைக்கும் பெர்ஃபார்மே பண்ணாத ஒரு செக்டர் வந்து L2. இப்பயும் பெர்ஃபார்ம் பண்ணலை. கரெக்ட். ஓகே மற்ற ஓகே. எல்லாமே ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருந்துச்சு, அது அப்பயே ஆகலை. கரெக்ட். ஓகே. இன்னொரு கொஸ்டின், யூ செட் இன்னொரு 4 months டிசம்பர் வரைக்கும் நம்ம இந்த இது புல் ரன் முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னீங்க. அது எந்த பேஸ்ல ஸ்பெசிஃபிக்கா எதை வச்சு நம்ம அது மாதிரி ப்ரெடிக்ட் பண்றீங்க நீங்க? இல்ல Because someone is saying like ரொம்ப நாளா வந்து மார்க்கெட்டு கீழே இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது வந்து யூஸ்வலா வந்து இவ்வளோ கீழே இருக்கும்போது ஏதாவது ஒரு நியூஸ் இருந்தாலும் அந்த நியூஸை வச்சு மேலே கொண்டு போயிடுவாங்க. ஒரு நியூஸுக்காக தான் எவ்ரிபடி இஸ் மீட்டிங். என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபெட்டோட ஒரு பர்டிகுலர் அனௌன்ஸ்மெண்ட், வெதர் இட் இஸ் ரிலேட்டட் டு ரேட் கட் ஆர் குவான்டிடேட்டிவ் ஈஸிங், எனிதிங் ரிலேட்டட் டு தட். அதாவது மக்களுக்கு ஈஸ் பண்ணி விடணும். அது நாட் ஒன்லி திஸ், இன்க்ளூடிங் ஸ்டாக் மார்க்கெட்டும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஸோ இது ரெண்டு மார்க்கெட்டுமே வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபெடரல் பேங்கோட அந்த நியூஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த நியூஸ் வந்து அவங்க இது வரைக்கும் என்ன பண்ணவே இல்லைன்னா ரேட் கட் பற்றியும் ஒன்றும் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை, பாஸ் பண்ணுறாங்க இல்லைன்னா அப்படியே வச்சுருக்காங்க. அல்லது குவான்டிட்டேட்டிவ் ஈஸிங் ஏதாவது பண்ணுவோம் அப்படின்றதும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இது கண்டிப்பாக இவ்வளோ நாள் ட்ராக் பண்ணி கொண்டு போக மாட்டாங்க. அட் சம் பாயிண்ட் தே ஹேவ் டு டூ இட். அதை கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதை பண்ணும்போதும் போயிடும். அது இப்போ இந்த வருஷம் ஃபுல்லாக பண்ணாமல் இருக்க வாய்ப்புகள் இல்லை, கண்டிப்பாக பண்ணுவாங்க. அப்போ பண்ணும்போதும் மேஜராக ஒரு பம்ப் இருக்கணும். அப்படிதான் நான் பார்க்குறேன். ஓகே. இப்போ இந்த சூப்பர் புல் அது மாதிரிலாம் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியும் இந்த புல்லை விட நெக்ஸ்ட் புல் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் பி மோர் அவேர் ஆஃப் கிரிப்டோ. எப்பெல்லாம் நிறைய பேர் அவேர்னஸ் வருதோ அப்பெல்லாம் வந்து க்ரோத் வந்து அவ்வளோ டிராஸ்டிக்கா இருக்காது, டெஃபினட்டா இருக்காது. ஸோ என்னோட ஒப்பீனியன், என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஐ திங்க் திஸ் வில் பி த லாஸ்ட் ஒரு பெரிய லெக்கா இருக்கும் நான் நினைக்கிறேன். எவ்வளோ பெருசுக்கு இருக்குன்னு தெரியல, பட் அது வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் திஸ்? இல்லை, நிறைய பேர் அப்படிதான். இப்போ இல்லை, லாஸ்ட் 1.5 இயர்ஸாக இதை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இட் வில் பி அ சூப்பர் சைக்கிள் வில் லாஸ்ட் ஃபார் அரௌண்ட் 1.5 இயர்ஸ் அல்லது 1 இயர் வரைக்கும் இந்த சைக்கிள் இருக்கும். ஒரு அதான் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு செப்டம்பர் அக்டோபரில் ஆரம்பிச்சிச்சுன்னா அடுத்த செப்டம்பர் அல்லது அடுத்த ஜூன் ஜூலை வரைக்கும் இந்த சைக்கிள் இழுத்துட்டு போகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்ன பொறுத்த அளவுக்கு அவ்வளோ தூரம் போகுமா அப்படின்றது ஒரு பெரிய டவுட்டு. ஆனால் போகலாம், போகாமனு மறக்கலாம். நான் அப்படி சப்போஸ் இன்கேஸ் அப்படி ஒரு ஒரு பம்ப் ஆகுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் தெளிவாக அப்டேட் பண்ணுவேன். எப்படி அப்டேட் பண்ணுவேன்னா, நம்மளோட 100% பேக்ல இருந்து அப் ஆகும்போதும் ஒரு 30% இனிஷியலி வெளில வரணும், அதுக்கப்புறம் ஒரு 20%, அதுக்கப்புறம் ஒரு 20%, கடைசி 30% 3 பேகு. அது கடைசியாக விற்றுக்கலாம், அது இல்லைன்னா இது பண்ணிக்கலான்ற மாதிரி அப்டேட் கண்டிப்பாக கொடுப்பேன். அதை நான் பண்ணுறதை நான் சொல்லுவேன், அது உங்களோட விருப்பம். அதை நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்களோ அதை பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுவேன். ஓகே, ஃபைன். தேங்க்யூ. Thank you. Anything else?
சார் நான் கொஞ்சம் லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன். சைனா அது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கிரிப்டோ பேன் அப்படின்ட்டு போட்டாங்க. அதான் ஒருத்தர் சொன்னார் அப்பயே சிரிச்சேன். எனக்கு அவங்கள நான் மதிக்கிறதே இல்லைங்க, விடுங்க அப்படின்ட்டு. ஓகே சார், ஓகே ஓகே. ட்ரம்ப் பண்றதெல்லாம் இந்த டாரிஃப் இதெல்லாம் இப்பதான் சார் ஒரு வியூவே வருது. அவர் என்ன பண்றாருன்னா $30 trillion வந்து கடன் வச்சிருக்கிறாங்க, அதை அடைக்கணும்ன்றதுக்காக 25%. அவரு என்ன கணக்கு போடுறாருன்னா இவங்களோட ஜிடிபில இருந்து 25% அப்படியே அது மேலேயே ஒரு 25% டாரிஃப் போட்டா ஒரு 4 வருஷத்துல அடைச்சிடலாம்னு நினைக்கிறாரோ நம்ம தெரியல. அவங்க மக்கள் மேலதான் ஆக்சுவலா அவர் டாரிஃப் போடுறதே அது. சோ அது வந்து மறைமுகமா அவங்க எக்கனாமியே இம்பாக்ட் ஆகி மொத்தமா கொலாப்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு அவரு. அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. பார்ப்போம், ஏதோ கோமாளித்தனமா ஏதோ நடந்துட்டு இருக்கு. ஐம் நாட் ஷுர் என்ன பண்றாங்கன்ட்டு. சில விஷயங்கள் நல்லது பண்ற மாதிரியும் இருக்கு, சில விஷயங்கள் வந்து அப்படியே பேக் ஃபயர் ஆகுது. ஸோ ஆனால் எதுவும் ஒன்றும் புரியுற மாதிரி இல்லை, ஏதோ கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. ஸோ ஒரு நாட்டையும் அடிச்சுக்கிட்டு நான் 25 இங்கே 30 இங்கே 15 அங்கே 19 அங்கே 29 இங்கே 50 அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு. பட்டு ஒரு விஷயம் மட்டும் என்ன கிளியரா தெரியுதுன்னு சொன்னா, he wanted to bring back more industry into US. அதுக்கு வந்து இஸ் பிளானிங். ஆமா சார், மற்றபடி வேற எதுவும் பெருசா இல்லை. he wanted to bring back many industry back into US. யூஎஸ் விட்டு வெளியில போன இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் உள்ள மறுபடியும் கொண்டுட்டு வரணுன்ற பிளான்ல வந்து அவர் வந்து ரொம்ப தெளிவா இருக்காரு. அந்த விஷயத்துக்காக சில விஷயங்கள் பண்றாரு. பட் ஆனா அது எந்த அளவுக்கு அவங்க வருவாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து இப்போ தமிழ்நாட்டே எடுத்துக்கோமே, இப்ப இருக்கிற இங்க ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஒரு சஃபஸ்டிகேட்டட் ஒர்க் ஃபோர்ஸ் ஆயிடுச்சு நம்ம தமிழ்நாடை பொறுத்த அளவுக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கூலிக்கெல்லாம் ஆள் கிடைக்கிறது இல்லை இங்க. அதனால நார்த் இந்தியாவிலேருந்து, பீகார்லேருந்தும், ஒரிசாலேருந்தும், யூபிலேருந்தும் வரானுங்க. அவனுங்க வந்து இங்க வந்து 300 ரூபாய் 400 ரூபாய் சம்பளம் கொடுத்தாலே வேலை பார்த்தாங்க. இங்க 300 ரூபாய் 400 ரூபாய்க்கு ஒரு தட்டை வேலை செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி தான் அமெரிக்காலையும். ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, வெளியில போயிட்டு நான் வந்து இந்த இத்தனை டாலருக்கு பெர் ஹவருக்கு வந்து $25 தான் வேலை பார்க்க முடியாது, அவனுக்கு பெர் ஹவருக்கு எனக்கு $80 கொடு, $70 கொடு, $100 கொடுன்னு கேட்பானுங்க. ஸோ அதனாலதான் அவங்க எல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வெளியில போச்சு. சீப் ஒர்க் ஃபோர்ஸ், சீப் லேபரு சைனால கிடைக்குது, இந்தியாவில் கிடைக்குது, இந்தோனேஷியால கிடைக்குதுன்னு கொண்டுட்டு போனாங்க. மறுபடியும் இங்க வந்துச்சுன்னா அகைன் காஸ்ட்லி ஆயிடும் அவங்க ஒர்க் ஃபோர்ஸ் எல்லாம். அந்த லேபர்ஸ்க்கு கொடுக்க வர காசு நிறைய அதிகமாகும். பட் ஆனா இன்னொரு விஷயமா நம்ம கவனிக்கணும், ஏஐ எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்டா வளருதோ அவ்வளோக்கு எவ்ரிதிங் வில் பி ஆட்டோமேட்டட். இண்டஸ்ட்ரீஸ் இங்க வந்து இத்தனை மேன் பவர் வச்சு பண்ண வேண்டிய விஷயத்த 4 ரோபோ பண்ணிட்டு போயிடும். இல்லை எல்லாமே மிஷினரி பண்ணிட்டு போகும்போது அப்போ அந்த மறுபடியும் அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கொண்டுட்டு வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. நான் ஏன் சைனாவில் கொடுத்து நான் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு அங்கே கொடுத்து நான் மேனுஃபேக்சர் பண்ணுறதை விட யூஎஸ்குள்ளே வந்து நான் எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணி ஏஐயில் கொடுத்தேன்னு சொன்னால், ரோபோட்ஸில் கொடுத்தேன்னு சொன்னால் அது அதை விட இன்னும் பெர்ஃபெக்ஷனோட இன்னும் சீப்பாக பண்ணி கொடுக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக இங்கே உள்ளே வந்துடும். அதையும் நம்ம கவனிக்கணும். ஆனால் இட் வில் டேக் சம் டைம், 1 வருஷம் மேலே ஆகும் அது அந்த இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் ஃப்ரூட்ஃபுல்லாக வரத்துக்கு. இதுவும் ஒரு ரீசன், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதுவும் ஒரு ரீசன். அவர் இண்டஸ்ட்ரியை உள்ள கொண்டு வர பாக்குறாரு. பட் ஆனா வரமாட்டானுங்க. ஏன்னா வந்து அவனுக்கு சுகம் கண்டுட்டானுங்க. அவனுக்கு இப்ப இங்க யூஎஸ்குள்ள அந்த கம்பெனி வச்சிருந்தா ஒரு 1000 கோடி லாபம் கிடைக்குதுன்னா, அதை சைனால இந்தியாவில வச்சிருந்தா அவருக்கு 4000 கோடி 5000 கோடி லாபம் கிடைக்குது வருஷத்துக்கு. அப்புறம் எதுக்கு இங்க கூட வைப்பாங்க? அதையும் அவங்க கவனிப்பாங்கல்ல. அதே 4000 கோடி யூஎஸ்லயும் போட்டா கிடைச்சதுன்னு சொன்னா அவங்க திரும்பி வருவாங்க. ஏன்னா வரமாட்டாங்க. ஆமா சார், ஸ்ட்ரிக்ட் லேபர் லா அதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அது ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கு. அது நம்ம அங்க யூஎஸ்ல இருக்கவங்களுக்கு அது ரொம்ப தெளிவாக, நம்மளை விட அவங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். ஏன்னா அங்க கிரவுண்ட் ரியாலிட்டியை பாக்குறவங்க அவங்க தான். நமக்கு வந்து இங்க இருந்து வெளியில இருந்து பார்க்கும் போதும் இக்கரைக்கு அக்கறை பச்சனை அப்படிதான் நமக்கு தெரியும். அங்க இருக்கிறவங்களுக்கு தான் உள்ள இருக்க பிரச்சனைகள் எல்லாமே தெரியும். சார் நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இதான் நான் பார்த்த வரைக்கும். ஓகே சார், ஓகே ஓகே ஓகே. வேற எனிதிங் எல்ஸ்? இந்த ஓண்டோ அப்புறம் ரியோ சார், இதுல உங்க சாய்ஸ் எது சார்? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்? ரெண்டுமே ஆண்டோ வந்து எதுக்காக நான் போவேன்னு சொன்னா, அடாப்ஷனுக்காக. மேஜர் இன்ஸ்டிடியூஷன் அடாப்ஷன் வந்து ஆண்டோக்கு இருக்கு. வேற சீப்பு லோ மார்க்கெட் கேப்ல ஈஸியா 10x பண்ணக்கூடிய காயின்னு சொன்னா நான் ரியோக்கு போயிடுவேன். ஈஸி 10x. ஆனா ஆண்டோ ஈஸி 10x கிடையாது. ரியோ ஈஸி 10 to 20x ஈஸி. வேற கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும். ஆனா வந்து 20x வரைக்கும் ஈஸியா பண்றதுக்கு சான்சஸ் உண்டு. வேற ஆண்டோ வந்து அடாப்ஷன் ஜாஸ்தி. பிளாக் ராக்கோட டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, பிளாக் ராக்கோட டைரக்ட் இன்வால்வ்மெண்ட் இருக்கு. ஸோ அந்த ஒரு
இன்ஸ்டிடியூஷனல் அடாப்ஷன் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ன்றது அது. இங்கே இன்ஸ்டிடியூஷன் அடாப்ஷன் இல்லை, ரீட்டைலர் நம்பி தான் இருக்குது. கிட்டத்தட்ட 69,000 வேலெட்டில் ரியோ ஸ்டோர் ஆயிருக்கு. அதனால ரெண்டுக்கும் இதுக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இதுக்கும் அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டுத்துலையுமே தான் வைப்பேன். ஆனால் என் ஆண்டோ இல்லை. ஓகே சார். மார்க்கெட் சார் கேப்ல அப்புறம் ரியோ தான் சார் லோவா இருக்கு. அதுதான் மார்க்கெட் கேப்ல அதுதான் நான் சொன்னேன். ஈஸி 20x இது, அங்கே 20x ஆகாது. பட் ஆனால் அங்கே வந்து சேஃபாக 2x ஆகும். இப்ப இருக்கிற 25 சென்ட்ஸ்க்கு வந்து 45 மில்லியன்ஸ் தாங்க சார் மார்க்கெட் கேப்பே இருக்கு. ஒரு உங்களுக்கு 900 மில்லியன் வந்தாலே உங்களுக்கு 20x ஈஸியா வந்துருங்க. அதுதான் சொன்னேன், 10xன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. 20x ஆகுதோ இல்லையா, 10x ரொம்ப ஈஸி. வேற அது வந்து 10x ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் கம்மி. வேல்ஸ் எல்லாம் வந்து வேல்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் ஏதாவது எடுக்கிற மாதிரி இருந்துச்சுனாங்க சார், அவங்க வந்து மார்க்கெட் கேப்பே மெயினா வந்து பாப்பாங்க இல்லைங்களா சார்? ஆமா, அவங்க ஒரு ப்ராஃபிட். செக்டார் அதாவது இப்போ யூஸ்வலா வந்து வேல்ஸ் உள்ள வராங்கன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய நேரேஷன் இருக்கா அல்லது எந்த அளவுக்கு அந்த ப்ராஜெக்ட் மேல போகும், ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதெல்லாம் பார்ப்பாங்க. இன்னொன்று வந்து அதிக லாபம் எது கிடைக்கும்னு சொல்லிட்டு அதுல போடுவாங்க ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது வந்து ஒரே இதுல மட்டும் பண்ண மாட்டாங்க, டியூவலாக தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட்டு, கொஞ்சம் ரிஸ்கியர் இன்வெஸ்ட்மெண்ட் தான் கொண்டுட்டு வருவாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே பம்ப் பண்ணி விட்டு வித்துட்டு போயிடுவாங்க. 70 ஆண்டோல போட்டா 30 வந்து ஆர்டபிள்யூ இதுல ரியோல போடுவாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே பம்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் எப்ப பம்ப் பண்ணணும், எப்ப எக்ஸிட் ஆகணும்னு. எல்லாரும் ஒன்னா, அதாவது அது ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு கோரிலேட்டட் அட்டாக்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் ஒன்னு சேர்ந்து அட்டாக் பண்ற மாதிரி ஒன்னு சேர்ந்து வாங்குவாங்க, ஒன்னு சேர்ந்து வித்துட்டு போயிடுவாங்க. இந்த உள்ள மாட்டுறது ரீட்டைலர் தான் உள்ள மாட்டிக்கிட்டு அப்படியே முடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ அது வந்து நடக்கும். சார் எனக்கு இன்னொரு டவுட்டு சார். இப்போ நாங்கெல்லாம் புதுசு சார், இந்த புல் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் இப்போ தான் பார்க்க போகிறேன் நான்லாம். இப்போ என்னென்னா, இப்போ நம்ம அந்த பிடிசி டாமினன்ஸை வச்சு நம்ம மார்க்கெட் எக்ஸிட் ஆகணுமா, இல்லை இண்டிவிஜுவல் காயின் வச்சு நம்ம ப்ராஃபிட் வச்சு எக்ஸிட் ஆகணுமா சார்? இல்லை, நீங்கள் வந்து எல்லாத்தையும் ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. இது வந்து டாமினன்ஸை வச்சு எக்ஸிட் ஆகிறதா, இல்லைன்னா ஒரு ப்ராஜெக்ட் இந்த ப்ரைஸ்க்கு போகும்போது எக்ஸிட் ஆகிறதா, இத்தனை எக்ஸ் வந்து எக்ஸிட் ஆகிறதா இருந்தாலும் குழப்ப வேண்டாம். மார்க்கெட் மேலே போகட்டும், அந்த டைமில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் என்ன பண்ணலான்ட்டு. ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் மார்க்கெட் டாமினன்ஸையும் பாருங்கள். இன்னொன்று வந்து நீங்கள் பை ப்ரைஸை தெளிவாக வச்சுக்கோங்க. என்னென்ன ப்ராஜெக்டை என்னென்ன பை ப்ரைஸில் வாங்குவீங்கன்னு. ஃபார் எவ்ரி ப்ராஜெக்ட் ஃபிக்ஸ் டென்டேட்டிவ் டார்கெட். இந்த டார்கெட் வந்தால் போதும்னு, அதான் லோ டார்கெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுங்க, மீடியம் டார்கெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுங்க, இவ்வளோ அது அப்நார்மலாக ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதை மூணு சைக்கிளாக வைங்க விற்கும் போதுமே. ஒன்று வந்து அந்த லோ டார்கெட்டில் ஒரு 20 to 30% விற்றுருங்க. மீடியம் டார்கெட்டில் மீதி ஒரு 20-30% வைங்க. மீதி இருக்கிறத விட்டுருங்க. மூன் பேக். அது போனால் மேலே போட்டு, இல்லை கீழே வந்துச்சுன்னா இன்னும் ப்ராஃபிட் எடுத்துடுறீங்க, கேபிட்டல் எடுத்துறீங்க, எல்லாமே எடுத்துடுறீங்க. அது மேலே போனால் இன்னும் மீதி எல்லாமே ஃபுல் ப்ராஃபிட் தான். இல்லையா, கீழே வந்துச்சுன்னா அப்போ விற்றுருங்க. அப்படி வச்சுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் ஒரே டைமில் வைக்கணும்னு நினைக்காதீங்க. வாங்கும் போது எப்படி மெதுவாக வாங்குறீங்களோ அதே மாதிரி வைக்கும் போதும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வைங்க. ஒரே டைமில் வைக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா திடீர்னு மேலே போகும், அப்புறம் கீழே வரும், புல் பேக் ஆகும், அப்புறம் மேலே சர்றன்னு விழுந்த இதோட இன்னொரு ஆல் டைம் புது ஆல் டைம் தொடும். ஏன்னா சைக்கிள் புல் சைக்கிள் இருக்கும்போது அப்படி தான் இருக்கும். அப்போ நீங்கள் விற்கும் போதுமே நீங்கள் 20%, 30%, 20%, 30% அப்படி வித்துட்டு போங்க. மொத்தமாக வைக்காதீங்க. சில பேருக்கு லக் இருக்கும், ஹை பீக்கில் வித்துட்டு போகிற அளவுக்கு. அவங்க என்ன எப்படி லக் இருக்கும்னா, சில சமயம் மார்க்கெட்டை பார்க்காம விட்டு இருந்திருப்பாங்க. சில சமயங்கள் அது நடக்கும். எனக்கே 2-3 தான் நடந்தது. ரொம்ப நாள் மார்க்கெட் பார்க்காம திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஆல் டைம் இருந்துச்சு, விற்றேன் சில காயின்ஸை. நான் விற்கும் போது நல்லா ஹையில் விற்றேன், மறுபடியும் பார்த்தா அதை நல்லா கீழே வச்சு மறுபடியும் ரீபை பண்ணேன். அந்த மாதிரி சில சமயம் என்னன்னா முன்னாடியே விற்றேன். மாவியாலாம் நான் வந்து 23ல் விற்றேன், 35ல் விற்றேன், 42ல் விற்றேன், 65லையும் விற்றேன். ஆனால் 65ல் விற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. 9ல் வாங்கி நான் 23லேருந்து விற்க ஆரம்பிச்சிட்டேன். அதை ஸ்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக 23ல் விற்றேன், 33ல் விற்றேன், 45ல் விற்றேன், 65 63லேயே விற்றேன். 4 டைமில் விற்றுட்டு மறுபடியும். ஆனால் பை பண்ணும்போது ரொம்ப வெயிட் பண்ணி 15-16ல் தான் பை பண்ணேன். வாங்கவே இல்லை, விற்றதை கீழே வந்தால் தான் வாங்கலைன்னா வாங்க வேணான்னு விட்டாச்சு. அது மாதிரி வெயிட் பண்ணிட்டு வைங்க. அப்படி பண்ணிக்கோங்க. அதை நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். அது பேசணும்னா என்ன, இப்போ இதோட லைவ் முடிச்சிடப்போ தான் நான் அடிக்கடி பேச தான் போகிறோம். பார்த்துக்குவோம். எனிதிங் எல்ஸ்? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ மீட்டிங்ல வந்து சார் இப்போ டிஏஓ பத்தி சொல்லிட்டு இருந்தோம் சார். இப்போ வந்து அதாவது $15 வாங்கினவங்க 10x அப்படின்னு சொல்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம் சார். இப்ப இதே இப்ப மார்க்கெட் இன்னைக்கு இருக்க நிலைமையில
இப்ப அந்த டிஏஓ பர்ச்சேஸ் பண்ற மாதிரி எந்த காயின் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 1 இயர் 2 இயர் வெயிட் பண்ணா நம்மளுக்கு 10x கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு 2 காயின் சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பா பார்த்தா நான் சொல்றேன் சார். இது வரைக்கும் அது புது காயின், அது மாதிரி புது காயின் வரும்போது கண்டிப்பா நான் அப்டேட் பண்றேன். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, வேற எதாவது இருக்குங்களா? இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி, ரொம்ப நாள் ஆச்சுன்னா ரொம்ப நேரம் போயாச்சு. நெக்ஸ்ட் லைவ்ல மீட் பண்ணுவோம். பை. குட் நைட். குட் நைட். பாய் சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. பாய் 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 ரகு.